மனுஷன் மண்ணோடு மண்ணாயிடுறான். கடைசியில மண்ணுல தான் அடங்கணும்னு அருள் செய்யற தெய்வம். இந்த முக்கியமான கடைசி நேரத்துல கடவுள் வலது பக்கம் நிற்கட்டும். நீ இதுவரைக்கும் செஞ்ச வழிபாடுகள் அந்த தெய்வங்களோட துணை உனக்கு எப்பவும் கிடைக்கட்டும். பிறப்புக்கும் இறப்புக்குமான தலைவன் நித்திய தெய்வம் பரிசுத்தமான சர்வேஸ்வரா. ஆமென். மனுஷன் மண்ணோட மண்ணாயிடுறான். இந்த மண்ணிலேயே திரும்ப வரணுங்கிறது நிச்சயம். மண் எடுத்து போடு. வேண்டாம். டேய் விடு. ஏன் இப்படி நடந்துக்கிற? தம்பி தம்பி வேணாம் வேணாம் தம்பி. ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை. அவங்களுக்கு காத்துட்டு இருந்தா வேலை ஆகாது. நீ போய் அந்த அம்மா கிட்ட இருந்து பால் வாங்கிட்டு வா போ. தெரியுமா, காணாம போனவன் வந்துட்டான். மயானத்துல அவனை பார்த்து ஒரே அழுக. மயானத்துக்கு அவன் வந்தானா? வந்தது மட்டும் இல்ல, ஒரே ரகலை பண்ணிட்டு இருந்தான். செத்தவனோட பையன் அங்க இருக்கிற கம்பெடுத்து ஒரே அடி அடிச்சான். சத்தியோட மண்டை பொழந்துருச்சு. அப்ப அவன் செத்துட்டானா? அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டான்ப்பா. அங்க இருக்கிறவங்க அவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க. செத்தானா பொழைச்சானான்னு தெரியல. ஆனாலும் அவன் ரொம்ப நெஞ்செழுத்தக்காரன்பா. பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு எப்படி இப்ப வரணும்னு தோணுச்சு. பாவம் அந்த குடும்பம். கடவுளே, இவர் யார கூப்பிடுறாரு? இவருக்கு வேற வேலையே இல்ல. என்னம்மா? என்னன்னு போய் பாரு. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா சத்யாண்ணா வந்திருக்காரு. அண்ணனா? அந்த ஆள் எப்படி உனக்கு அண்ணனானா? மரியா, மரியா. அடி, அவரை சத்த போட வேணான்னு சொல்லு. அவரை உள்ள வர சொல்லுங்க. அம்மா அரிசி கழுவுறாங்கப்பா. நீங்க ஏன் வீட்டுக்கு வரலன்னு அப்பவே நினைச்சேன். அடிப்பட்டவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கீங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுதா? மீதி ட்ரீட்மெண்ட்டை எங்க செய்ய நினைக்கிறீங்களோ அதான் நல்லது. அதான் நானும் என் பொண்ணு இருக்குமே, அவனுக்கு மருந்து வைக்க, குளிப்பாட்ட, எல்லாத்துக்கும். சாயங்காலமே அவர் அனுப்பிட்டாங்க. நான் கட்டாயப்படுத்தி தான் இங்க வந்தாரு. அது சரி. அவன் தங்கச்சி இங்க தானே கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கு. ஆனா அது எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சிருச்சுல. என்னம்மா, மனிதாபிமானம் வேண்டாமா? ஒரு மண்ணும் எனக்கு வேணாம். இந்த நிமிஷமே அவனை வெளியே அனுப்புங்க.
மெதுவா பேசு. எதுக்கு மேல பேசணும்? உங்களுக்கு முடியலன்னா நான் சொல்றேன். இங்க பாருமா, காலையில அவனே போயிடுவான். முடியாது. இந்த நேரத்துல எங்க போவான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் கொலைகாரனோ திருடனோ கொள்ளைக்காரனோ எது வேணாலும் இருக்கட்டும், நான் தானே கூப்பிட்டு வந்தேன். அவனை டீ கடையில போய் நான் படுத்துக்க சொல்றேன். இனிமே அவனை பத்தி ஒரு வார்த்தை பேசுன. சத்யா, 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 எந்திரி. அவ பேச்ச நீ பெருசா எடுத்துக்காத. எந்திரிப்பா. இந்த இருட்டுல என்ன பண்ண போற? எந்திரிச்சு வாப்பா. அவ மேல கோவப்பட்ட என்ன பிரயோஜனம்? நீ பண்ணது உண்மையிலேயே பெரிய வேலை. வேண்டாம், எதுவும் சொல்லாத. எதையுமே எனக்கு ஞாபகப்படுத்தாத. என்னைக்காவது நேர்ல பார்த்தா 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கலாம் நினைச்சேன். இனிமே அது தேவையில்லைல்ல. அவன் தான் போயிட்டான்ல. மனவேதனை தாங்காம அவன் குடிச்ச செத்து போயிட்டான். இப்படி ஒரு குடும்ப படம் உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? பாவம் அந்த பொண்ணு இப்ப அனாதை ஆயிட்டா. அவ தப்பு பண்ணிட்டா. உன்ன மாதிரி ஒரு அனாதைய காதலிச்சால. எந்த பொண்ணு காதலிச்சா? பாவி, உனக்கு மனசாட்சியே இல்லையா? அந்த பொண்ணு உனக்கு தெரியாதானே? இப்ப பைத்தியமா அலைஞ்சுகிட்டு இருக்கா ஒன்னால. தேவையில்லாத பேச வேண்டாம். அது சரி, உண்மையை சொன்னதா உனக்கு பிடிக்காது இல்ல? பேசாதீங்க. எது உண்மைன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த சின்ன பையன் சோனு கட்டை எடுத்து என் தலையில அடிக்கும் போது நான் ஒண்ணு பண்ணல. ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கல. அதுக்கு காரணம் இருக்கு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த ஊர்க்காரங்க பேசுறத பத்தி தான் நான் சொன்னேன். என்ன பேசுனாங்க சொல்லுங்க. என்ன பேசுனாங்க சொல்லுங்க. நீ எதுக்காக என் மேல இவ்வளவு கோபப்படுற? நான் ஒன்று சொல்லவில்லை, நீ எதுவும் கேட்க மாட்டா. சரியா? என் பொண்டாட்டி என்ன திட்டிக்கிட்டே இருக்கா. உன்னை கூட்டு வந்து பாரு, அதான் பெரிய தப்பு. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னீங்க? ஜபம் பண்றதுக்காக ஒரு குரூப்ல வாலண்டியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவளோட பெரியம்மா இறந்துட்டாங்க. சொல்ல போனா அவ இப்ப அனாதை ஆயிட்டா. 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம டிரைவர் ஜோஸோட மனைவி ஏதோ ஜபம் பண்ற இடத்துல அவளை பார்த்ததா சொன்னாங்க. தூரம் ஏதோ ஒரு இடத்துல. நீங்க நடந்து வரும்போது மேல இருந்து பார்த்தேன். விஷயம் தெரிஞ்சு நான் மைசூர்ல இருந்து வரும்போதே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. நான் தம்பியை கூட்டு போலான்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஸ்கூல் திறந்த உடனே டிசி வாங்கணும். சாவுக்கு வர முடியாம போனது ரொம்ப கஷ்டமா போச்சு. அந்த சத்தியாவை பார்த்தேன்னா நான் கொல்லாம விட மாட்டேன். அந்த வாய்ப்பு கிடைக்கல, விட மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அவன் என் கையில மாட்டுவான்.
கருப்பையா அக்கா? ஆமா நான் தான். அக்கா மருத எங்கேயாவது பாத்தீங்களா? நான் பாக்கலையே. டேய் மருத பாத்தியா? கத்தியா? மருது மருது. என்னம்மா? எங்க இருக்கீங்க? இங்க இருக்கம்மா. எங்க? இதோ இங்க. ஆஹா, இதுக்கு தான் கத்தி எடுத்துட்டு வந்தியா? ஆமா, இன்னைக்கு இங்கதான் வேலை. என்ன எங்க விசேஷம்? வீட்ல புதுசா குடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? நான் உன்னதான் சொல்லிருக்கேன். ஐயோ, எனக்கு இங்கேயே நிறைய வேலை இருக்கு. மாமா வேற வேலை கொடுத்திருக்காரு. மாமா கிட்ட ஏதாவது சொல்லிக்கலாம். அவங்க இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்க நீ தான் உங்களுக்கு உதவி பண்ணணும். சரி, நான் சொல்லி பாக்குறேன். ஆமா, அவங்க எந்த இடத்துல விவசாயம் பார்க்க போறாங்க? அது 5-6 வருஷமா காடா இருந்துச்சுல்ல ஒரு மைதானம், அந்த இடத்துல தான். அவங்க அந்த இடத்த விலைக்கு வாங்கிட்டாங்க. ஐயோ, அந்த இடமா? ஏன்? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. அறிவிருக்கா அவருக்கு பார்த்து போட வேண்டியதானே? மாமா, மாமா, போச்சு மாமா, எல்லாமே போச்சு. என்ன நான் பாத்துக்கிட்டு வேலை பாரு. எல்லாமே போச்சு மாமா. மாத்துக்குட்டி இடம் இல்ல, அது வேற ஆளு விலைக்கு வாங்கியாச்சு. நிஜமா சொல்றேன் மாமா, இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, விலை கீழே வரும் கீழே வரும், அப்ப வாங்கலான்னு சொல்லி. மாமா உண்மையா சொல்றது? ஆமா மாமா. அந்த இடத்துக்காக நான் எதுவும் செய்வேன். நமஸ்காரம் அம்மச்சி. அம்மச்சி, நம்ம மாத்துக்குட்டி அந்த ஸ்தலம் யாருக்கு வித்தது? யாரு கொடுத்தா? சாமிக்கு என்ன? சாமி அந்த இடத்த கம்மி விலையில தட்டலான்னு பார்த்த. அவன் அந்த இடத்த வேற ஆளுங்க கொடுத்துட்டான். அம்மச்சி, அப்போ அந்த ஆதாரம் எல்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்க? இன்னைக்கே அவனை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். வேலைய ஆரம்பிச்சா இதுக்கெல்லாம் டைம் கிடைக்காது. எங்க அவ விறகு எடுத்துட்டு வர போயிருக்கா. அப்படியா? சொல்லிருந்தா நானும் அவ கூட போயிருப்பேன். எனக்கும் கொஞ்சம் தேவை இருக்கு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவ அதை கொண்டு வரால, அதுல இருந்து எடுத்துக்க. நான் தான் பழனிசாமி. நீங்களானோ மாத்துக்குட்டி ஸ்தலம் வாங்கியது? ஆமா. சாமிக்கு அந்த இடத்து மேல ஒரு கண்ணு இருந்தது. நான் ஒரு வாட்டி கேட்டேன். அப்ப இந்த 6 ஏக்கர் கிடைச்சா 2 சேர்த்து ஒன்னா வைக்கலாம்னு நினைச்சேன். அவ்வளவு. ஆனா நீங்க எத்தனை வேலை கொடுக்கும்? அத நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற? கேட்டேன். அந்த மண்ணு நல்லவே. மண்ணுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குழப்பம் இல்லைன்னா ஏன் மாத்துக்குட்டி 5-6 வருஷமா அங்கே கிருஷி பண்ணல? அது அந்த ஆளோட பொண்டாட்டிக்கு பக்கவாதம் வந்து ஆஸ்பத்திரியில எல்லாம் இருந்துச்சு. எனக்கு தெரியாது. அம்மச்சி, 6 ஏக்கர் கிருஷிக்கு அங்க வெள்ளம் இருக்கா? அந்த இடத்தோட பக்கத்துல ஒரு ஏரி இருக்குன்னு முத்தையா சொன்னாரு. நீங்க கண்டா? பார்த்தது இல்ல. இவளோட அப்பா தான் இங்க வந்து இடத்த பார்த்தது, வாங்கினது எல்லாம். ரெஜிஸ்டர் முடிஞ்ச பிறகுதான் எனக்கே தெரியும். அப்போ நீங்க ஸ்தலம் கண்டில்ல. எப்படியும் அவங்களை ஓடிச்சுதான் ஆகணும். நான் அவ்வளவு ஆசைப்பட்ட இடம். எங்கிட்ட ஒரு வார்த்தையோட கேட்காம அந்த மாத்துக்குட்டி ஏமாத்தியாச்சு. மாத்துக்குட்டி 3 லட்சம் கேட்டாரு. நீங்க 1 லட்சம் தரேன். 3 லட்சத்துக்கு என்ன இருக்குங்க? சரி, என்னமோ ஆகட்டும். எங்கேயோ இருக்கிற ஒரு ஆக்கு விற்கும் போது வார்த்தை கேட்கலாம் இல்லையா? அவங்க இடம் அவங்க விக்கிறதுக்கு எதுக்கு மாமா கிட்ட கேட்கணும்? ரெண்டும் சேர்த்து ஒன்னா ரப்பர் வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். பக்கத்துல இருக்கிறவ பெருசா, தூரத்துல இருக்கிறவ பெருசா? அது வந்து மாமா தான் பெருசு. சீக்கிரம் பாரு. எங்க இரவு இருக்கா? நல்லா பாரு. பாத்துக்கிட்டு தானே வர்றேன். நீ ஏன் பின்னாடி வந்து 2 பிரயோஜனம்? அங்க போய் பாருடா. இல்ல, அங்க இங்க போய் பாருடா. சரி.
மாமா மாமா என்னடா தண்ணி தண்ணி தண்ணியா தண்ணி தண்ணி பாருங்க. எந்த கல்லு? உங்க அப்பா கல்லு. இது மூணுக்கு ஏதாவது கலடுறா. இதோ பெரிய எடுத்துட்டு வரா. இந்தாங்க. பெரிய பெரிய கல்லு. இங்க வைக்கிறா. பெரிய 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 கல்லு. அங்க மூடுங்க. எப்படி இருக்கு? இனிமே தண்ணி இருக்கிற விஷயம் மாட்டுக்குட்டி வந்தா கொடுத்த அவன் எப்படி விவசாயம் பண்றது பாக்கலாம். தண்ணி கிடைக்காம அவங்க என்ன பண்ண போறாங்க? தென்னை மரம் எல்லாம் விழுந்து போச்சு. இங்க பாரு, எல்லாம் பச்சை பசேன்னு இருக்குல்ல. நமஸ்காரம் நமஸ்காரம். வணக்கம் ஐயா. என்ன வருது? நீங்க காலையில வேலைக்கு வரேன் தானே சொன்னீங்க? ஆமா, ஆனா இந்த சட்டி இந்த சட்டி ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டி இருந்தது. அது மட்டுமல்ல, நான் தான் சொன்னேன் புதுசா பணிக்கு போகும்போது ராகு காலம் கழிஞ்சு போடான்னு. ஆமா ஆமா, ராகு காலம் இப்ப முடிஞ்சாச்சு. சரி சரி, நீ வேலைக்கு போ. ஆனா கூலி ஜாஸ்தி வாங்காது. மனிதனுக்கு உதவிதான் பண்ணணும். புரியுது மாமா, எல்லாமே புரியுது. சட்டி என்கிட்ட கொடு. உம்மம்பட்டி எப்படி எங்க இலே வந்தது? கழுகி வைக்க கூடாதா? வா போலாம். இந்த இடத்துல நம்ம நிறைய வாழை மரம் வைக்கலாம். வாழையா? இங்கயா? இல்ல, புளிய மரம் நிறைய போடலாம். புளிய மரமா? எதுக்கு? 20 வருஷம் கழிச்சு புளிய மரம் பறிக்கதான் இடம் வாங்கி போட்டனா? வாழை வைக்கணும்னா தண்ணி வேணும்ல. தண்ணி இருக்கே. தண்ணி இருக்கு, சாயந்தரம் சாப்பிடுறதுக்கு. இங்க தண்ணியும் இல்ல, கிண்ணியும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இங்க தண்ணி வர ஒரு இடம் இருக்கு. அம்மா, இங்க உறவே இல்ல. இருந்திருக்கலாம், ஆனா எப்பவோ காஞ்சி போயிருக்கும். எனக்கு தெரியுமே. இங்க நெல்லு, தேங்காய் இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு நல்ல இடம். அந்த இடம் அங்க தண்ணி இருக்கு, ஆனா அது வேற ஆளு இடம். தண்ணி கொடுக்க மாட்டாரு. இங்க இல்ல, அங்க இல்ல, எங்கேயுமே தண்ணி இல்ல. பேசாம இந்த இடத்த வேற ஆளுக்கு வித்துட்டு அப்படியே போக வேண்டியதானே. வேற வழி இல்லைங்க. இதுல 2500 ரூபாய் இருக்கு. இத வச்சு என்ன பண்ண போற? இந்த பணத்துல போர் போட முடியாதா? போர் போட்டு வேணும்னா இந்த நகையெல்லாம் வித்துடலாம். அங்க இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு தானே இங்க வந்திருக்கோம்.
இனிமே அப்பா 10 காசு கூட தரமாட்டாரு. உங்க அப்பா தானே எல்லா வேலையும் பண்ணாரு. இந்த பூமியில என்ன விவசாயம் பண்ண முடியும்? தண்ணி இல்லாத இடமா பார்த்து வாங்கியிருக்காரு. சும்மா எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசுறீங்க? அந்த இடத்துல விவசாயம் பண்ணா மட்டும்தான் நம்மளால உயிர் வாழவே முடியும். நீ என்ன எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் பேசுறியா? விவசாயம் பண்ண தண்ணி வேணும். தண்ணி வேணா போர் போடணும். போர் போடுறதுக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும். சும்மா நான் கொஞ்சம் யோசிக்கணும். நீ அதுக்குள்ள போய் சாப்பாடு எடுத்து வை. நல்லா சொல்லி எழுதுப்பா. 2 1s are 2. நான் என்ன சொல்ல வரேன்? என்ன அது? என்னதுன்னு கேட்டேன். அது 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 தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சதும் எனக்கு கவலையாயிடுச்சு. நீ சத்தம் போடாத. அதனால பிராந்தி. நீங்க தண்ணி குடிச்சு சீட்டாடிதான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இனிமே இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணீங்கல்ல? இல்ல, நான் எதுவும் சொல்லல. மாமா மாமா என்னடா? கீழே வாங்க. என்ன? கீழே வாங்க. போச்சு மாமா, எல்லாமே போச்சு. அவங்க புதுசா கிணறு வெட்டுறாங்க மாமா. அதாவது அவன் குழிய வெட்டுறான், அந்த பொண்டாட்டி மண் எடுக்குது. அந்த ஒல்லி பொண்ணு இல்ல, அவ உதவி பண்றா. யாரையுமே வேலைக்கு வைக்கல. வேலைக்கு வைக்கலையா? ஏன்? கூலி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லையா? அறிவு இருக்கா அவருக்கு? கூலி தேவையில்லாத சொல்ல வேண்டியதானே. அப்போ நான் சாப்பிடுறது கூலி நானே கொடுத்தேன்டா. வேலை அங்க, கூலி இங்க. ஒண்ணுமே புரியல மாமா. சொல்லுங்க மாமா. நீ அவங்க கூட வேணும். அப்பதான் அவங்க பிளான் என்னன்னு புரியும். அப்பதான் அவங்களை இங்க இருந்து ஓட வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் நமக்கு புரியும். இருந்தாலும் போய் வேலை கேட்கறா. கூலிய தேவையில்லைன்னு சொல்லுடா. எங்க வீட்ல கிணறு 10-15 அடி வரைக்கும் வெட்டணும். இது 15 அடிக்கும் மேல போகும் போல. அப்படின்னா உங்க அப்பனை வந்து வெட்ட சொல்லு. பாத்தியா நீ? எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவை தான் குத்தம் சொல்லுவாரு. அச்சச்சோ, உன் ட்ரெஸ் முழுக்க அழுக்காயிடுச்சே. அதான் துவைக்க வீட்ல தண்ணி இருக்குல்ல. எங்களுக்கு இங்க தண்ணி கிடைக்கலன்னா வாழ்க்கையே போயிடும். ஆமா, நீ எதுக்கு இங்க கஷ்டப்படுற? இதெல்லாம் கஷ்டம்னு யார் சொன்னாங்க? கடைசியில வேலை செஞ்ச காசு கொடுங்கலாம் சொல்லக்கூடாது. அதே எனக்கு நான் தோணும் போது கேட்பேன். சரி, உங்களுக்கு பசிக்கலையா? நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஓ, அது வேண்டாம். நம்ம ஒன்னா போய் சாப்பிட்டு வரலாம். அதெல்லாம் டைம் வேஸ்ட். நான் போய் சீக்கிரம் எடுத்துட்டு வரேன். பாவம், எவ்வளோ நல்ல குணம் அந்த பொண்ணுக்கு. கடவுள் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல. என்னாச்சு? இந்த ஆணியோட அப்பாவும் அம்மாவும் எங்கேயுமே போகல. சரி. 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அந்த சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு ஆறு போகுதுல, தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு மழை காலத்துல. அது கீழே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. பாடியே கிடைக்கலையா. சில சமயம் அவ சோகமா இருக்கிறத பாத்திருக்கேன். இப்பதான் எனக்கு புரியுது. தண்ணி பாத்தீங்களா? இல்ல, பாக்கல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன். பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு பாத்துக்கலாம். நான் பாதி வழிதான் போனேன். அதுக்குள்ள பாட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. எங்களால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆட, எனக்கு என்ன கஷ்டம்? எனக்கு வயசாகாம இருந்திருந்தா நானே இறங்கி வேலை செய்வேன். அந்த தண்ணியை கொடு. ரொம்ப நாளா வேலையே செய்யாம வீட்டுக்குள்ளேயே இருந்தனா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெம்பே வந்திருக்கு. இவளோட அப்பாவும் அம்மாவும் ராவும் பகலுமா வேலை செய்வாங்க. அப்ப சாப்பாடு கொண்டு வந்து குடுக்கறது நான் தான். சாப்பிடவே மாட்டாங்க. கூப்பிட்டா இதோ வரேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் ஆகும். போயிட்டாங்கல்ல, எல்லாமே போச்சு. பாருங்க பாட்டி,
அழறத நிறுத்திட்டு கொஞ்சம் சாப்பிடுங்க. கண்ணீர் வந்தா குழி தேவையில்லை. நம்ம எல்லாரும் மனுஷ ஜாதி. மனிதனுக்கு உதவி பண்றது மனித கடமை. அந்த மலையாளத்தை இங்க வந்து 6 ஏக்கர் சுழு வேலையில புடுங்கியாச்சு. நான் விடமாட்டேன். நான் நினைச்சேன், வீட்டுக்கு போனேன், ஜங்ஷனுக்கு போனேன், முனியம்மா வீட்டுக்கு கூட போனேன். கடைசியில் நான் நினைச்ச மாதிரி இங்க இருக்கீங்க. எல்லாமே நம்ம நினைச்சபடியே நல்லபடியா போயிட்டு இருக்கு. எல்லாம் விவரமா சொல்றேன். நான் கொஞ்சம் உட்காரட்டுமா? கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு. நான் யார் உனக்கு? தண்ணி அடிக்கிற இடம் தானே மாமா. சொல்லட்டுமா? சரி, வா வெளியே. அது ஒரே தமாசாயிடுச்சு மாமா. கிணறு வெட்டுனே கடைசியில பார்த்தா ஒரே கல்லு, அசைக்க முடியாத கல்லு. கடவுள் கூட இருக்கடா. அப்புறம் என்ன பண்ண? அங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆலோசனை. அந்த இடத்துல நாளைக்கு அவங்க குண்டு வைக்க போறாங்களாம். அது வெடிச்சா தண்ணி கிடைக்கும்னு சொல்றாங்க. வேண்டாம், நில்லுங்க. அங்க போய் பார்த்தா பாட்டுப்பா. இதான் மரவத்தூரா? இல்லைங்க, சேத்துமனை. சரி. பெரியவரே, சீக்கிரம் ஏறுங்க. இதுதான் மரவத்தூரா? என்ன யாரும் பேசாம இருக்கீங்க? மரவத்தூர் வந்தாச்சா? மரவத்தூர் வந்தா நான் சொல்றேன். நீங்களாவது பேசுனீங்களா? ரொம்ப தூரம் போகணுமா? கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அங்க புதுசா குடி வந்த மைக்கேல தெரியுமா? தெரியாது. அவன் என் தம்பி தான். இதோ குண்டு வெடிச்சு கால் உடைஞ்சிருச்சு. என்னத்த சொல்றது போங்க. கால் உடைஞ்சிருச்சா? ஆமாமா, கால் உடைஞ்சிருச்சு. அங்க போனாதான் விஷயமே தெரியும். படுத்த படுக்கையா இருக்கானா. மரவத்தூர் வந்தாச்சுல்ல? வந்தா சொல்றேன்னு சொன்னேன்ல. சொல்லுங்க, மறந்துடாதீங்க. சரியான சாவு. என்ன என்ன என்ன? ஒன்னும் இல்ல. நீங்க 17 ரூபாய் கொடுக்காம போறீங்க. உங்ககிட்ட தான் சொன்னேன். நான் இங்க வண்டியை நிறுத்தினதுனால தானே எல்லாரும் வந்து இங்க சாப்பிட்டாங்க. டேய், ஓசில சாப்பிடாதன்னு பல தடவை சொல்லிட்டேன். உன் வண்டியை எங்க நிறுத்து நான் சொன்னா? இதுவா பேசுப்பா. பணத்தை வச்சுட்டு போ. உடனே ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட பண்ணுமே என்ன நீ? ஏமனே கேக்குறியா? விட மாட்டடா. என்ன பண்ணட பாரு. அடிக்காதீங்க. அப்பா, விடுங்க. விடுங்க, இந்த பக்கம் வாங்க. விட மாட்டடா. டேய், அவனை பிடிச்சிட்டு போங்க. டேய், உன்னை கொன்னுடுடா. என்ன சண்டை? அண்ணா, மைக்கேல் வீடு எங்க இருக்குன்னு
அக்கா இங்க புதுசா குடி வந்த மைக்கேல் வீடு தெரியுமா? நீங்க சொல்றது எனக்கு புரியலங்க. என்ன சொல்றாரு? என்கிட்ட வந்து பணத்தை கேக்குறியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அண்ணா 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 போடா அந்த பக்கம். இங்க புதுசா குடி வந்த மைக்கேல் வீடு தெரியுமா? ரைட்ல அடே தம்பி, என் தம்பி எங்க இருக்க? பாட்டி யாராவது ஓடுவாங்களே. பாட்டி சீக்கிரம் வாங்க. என்னடி என்னாச்சு? ஐயோ அம்மா நீங்க எல்லாம் யாரு? ஐயோ யாராவது வாங்க. தேவையில்லாம பேசுறீங்க, அடிச்சு மூக்கு உடைச்சிருவேன். பாட்டி என்னாச்சு? திருடன்னு சொல்றீங்க? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. அண்ணா நீங்களா? இவங்க எல்லாம் யாரு? ஆமா நீங்க எங்க இருக்கீங்க? மேலதான் நம்ம வீடு. அப்படியா? ஆமா உனக்கு தெரிஞ்சாளா? இவர் என்னோட வீட்டுக்காரரோட அண்ணா பாட்டி. அப்படியா? நானும் இவளும் பயந்தே போயிட்டோம். என்ன பயம்? இதுக்கு முன்னாடி மனுஷங்களை பார்த்ததில்ல. என்ன பார்த்து திருடன் திருடன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனா நான் தான் பயந்துட்டேன். சரி என் தம்பி எங்க? மேல இருக்காரு. அப்படியா? வாங்க. அண்ணா நீங்களா? என்ன கீழே ரொம்ப சண்டையா இருந்தது. அதையெல்லாம் விடுப்பா. இப்போ உனக்கு எப்படி இருக்கு? அட ஈஸ்வரா, எவ்வளவு பெரிய கட்டு. எலும்பு உடைஞ்சிருச்சா? எந்த டாக்டர் தான் பாத்தீங்க? தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு ஏன்டா இப்படி பண்ணி வச்சுக்கிட்ட? இதெல்லாம் பெரிய அடியே இல்லனா. அத நீ மட்டும் சொன்ன போதுமா? சரி நம்ம கிளம்பலாம். ஊருக்கு போய் நல்ல டாக்டரை பாக்குறோம். நான் போய் வண்டி பிடிச்சிட்டு வரேன். அட வண்டி எல்லாம் பிடிக்க வேண்டாம். இப்பதானே வந்தீங்க. முதல்ல போய் குளிங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீ முதல்ல ரெடியாகு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்ப பயங்கர வெயிலா இருக்கு. நம்ம சாயங்காலம் போலாம். ஏண்டா வண்டிக்குள்ள ஏறி உட்கார்ந்த வெயில் தெரியாதுல்ல? அண்ணங்கிட்ட சொன்னா கேட்கவே மாட்டார். நீ போய் டவலும் சோப்பெல்லாம் எடுத்து கொடு. அட நான் சொல்றத கேளு. வலி இப்ப இல்லனா. நீ ஒன்னும் டாக்டர் கிடையாது. டாக்டர் சொன்னார்னா. இங்க என்ன டாக்டர்ரா இருக்காங்க? நல்ல டாக்டர் தான் பார்த்தோம். எனக்கு நம்பிக்கையே இல்ல. காலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நகம் முடி கட் பண்ணா அது வளர்ந்துரும். ஆனா கால் அப்படி இல்ல. சரி நீங்க முதல்ல போய் குளிங்க. மத்தத அப்புறம் பாப்போம். ஓ இவன் புராணம் தாங்க முடியல. சரி டவல சோப்பு கொடு. எங்க போகணும்? கீழே கிணறு இருக்கு. இல்ல கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கு. அந்த பக்கமா. ஆத்துலயே போய் குளிக்கிறேன். ஆமா. எங்க ஊருக்கு போறீங்களா? இல்ல அதெல்லாம் நான் போக மாட்டேன். அண்ணன் குளிச்சுட்டு வரட்டும். நானே பேசி பாக்குறேன். அவர் வந்த உடனே பேசினா அவருடைய குணம் உனக்கு தெரியும்ல. என்னை கூட்டிட்டு ஓடி போயிடுவார். சரி அண்ணனுக்கு சாப்பாடு செய். குளிச்சதும் பயங்கரமா பசிக்குது. நீ சாப்பிடலையாப்பா? கொஞ்சம் முன்னாடி தான் சாப்பிட்டாரு. இது என்ன முட்டை? கோழிக்கறி இல்ல? அது கோழிக்கறி வாங்கணும்னா சந்தைக்கு போகணும். எனக்கு தான் கால் ஒடிஞ்சிருக்கு. ஐய இதை நான் எப்படி சாப்பிடுவேன்? கோழிக்கறி இல்லனா நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியும்ல. பக்கத்து வீட்டுல கோழி எதுவும் கிடைக்காதா? இல்ல இல்ல. அது யாருது? அது நம்ம வீட்டு ஓனர் வளர்க்குற கோழி. அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கிருக்கலாம்ல. அவங்க கோழியை விற்க மாட்டாங்க. அது என்ன கோழி ஒத்துக்காதா விக்கிறதுக்கு? அது நைட்டு வேணா கோழி குழம்பு வச்சிடலாமா? மதிய சாப்பாடு தான் நல்லா சாப்பிடணும். நைட்டு தான் நம்ம இங்கிருந்து கிளம்புறோம்ல. சரி இப்ப ஏதோ குழம்பு ஊத்தி சாப்பிடுங்க. இப்படி தெரிஞ்சிருந்தா நானே கோழி பிடிச்சிட்டு வந்திருப்பேன். ஏன் தலையெழுத்து. முட்டையே சாப்பிடுறான். நீங்க என்ன இந்த நேரத்துல கடை போடிட்டீங்களா? கடைய போட்ட வேண்டியதான். இப்போ நான் அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். அங்க இன்னைக்கு வியாபாரமே நடக்கல. சண்டை தான் நடந்துச்சு. கண்ணாடி பீரோ போச்சு, அலுமினிய பாத்திரம் போச்சு, கிளாஸும் உடைஞ்சிருச்சு, எல்லாமே போச்சு. அப்பவே பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா ஆனா முடியல. சாயங்காலம் அந்த டிரைவர் தங்கப்பன் தலையில கட்டு போட்டுக்கிட்டு அங்க வந்திருக்கான். அவனும் அவனோட ஆளுங்களும் என்கிட்ட இருந்து 1000 ரூபாய வாங்கிட்டு போனாங்க. என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. மைக்கேல தேடி ஒரு ஆளு வந்திருக்கான்ல, அவன் தான் அந்த டிரைவர் தங்கப்பனை அடிச்சு அவன் தலைய உடைச்சிட்டான்னு அங்க இருந்தவங்க சொன்னாங்க. ஆனா அது உண்மையானு தெரியல. ஆமா அந்த ஆளு. ஏய் முடியாது முடியாது, என்ன பிடிக்க முடியாது. உன் அப்பாவால கூட என்ன பிடிக்க முடியாதுடா. வந்து புடி. அந்த ஆள் தான். நான் பாத்துக்கிறேன். சொன்னது இவன் தான். என்ன புடி என்ன புடி.
இல்லங்க இப்ப எப்படி இருந்தாலும் நான் உங்களை பிடிச்சிருக்கேன். இல்லங்க ஓடாதீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் ஓடுறேன். மாட்டீங்களா? அது ஒரு என்ன விஷயம் கேட்கணும். என்ன இந்த நேரத்துல ஒரே சத்தம்? பாட்டி நீங்க போங்க. அவர் மைக்கேலோட அண்ணன் தானா? அவர் மார்க்கெட்ல டிரைவரோட சண்டை போட்டு அவர் மண்டையை உடைச்சிட்டாராம். அடக்கடவுளே, எதுக்குடி? தெரியல. அவன் பெரியப்பாவையே ஓட வைக்கிறான் பாத்தீங்களா? ஆமா, அவருக்கு ஊர்ல என்ன வேலை? அது அவர் அரசியல்ல இருக்காரு. கட்சி ஆபீஸ் நினைக்கிறேன். எந்த கட்சியில? அது ஏதோ ஒரு கட்சி பேர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? காங்கிரஸ் கட்சி தான். அந்த கட்சியில செக்ரட்டரியா இருக்காரு. ஏன் கேக்குறீங்க? இவரு மார்க்கெட்ல யாரையும் அடிச்சிட்டாராம். இல்ல இல்ல, குடி பார்க்கலாம். அவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு. முடியாது முடியாது, எனக்கு பசிக்குது, சோறு போடுமா. சரி, நான் அப்புறம் வரேன். வா 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 வா. இந்த ஆளு கொஞ்சம் கூட சரியில்லை. டிரைவர் தங்க பொண்ணும் அவன் ஆளுங்களை சேர்ந்து உங்களை பழிவாங்க நினைக்கிறாங்க, நீங்க வெளியே போகாதீங்கன்னு சொன்னப்போ அவங்களை இங்க வர சொல்லுங்க, தாராளமா பழி வாங்கிட்டு போகட்டும்னு சொல்றானே. மைக்கேலோட கால் உடைஞ்ச விஷயம் தெரிஞ்சுதானே வந்திருக்கான். ஆமா, உடனே எல்லாம் போக மாட்டாராம். தம்பிக்கு விவசாயத்துல உதவி பண்றதுக்காக வந்திருக்காராம். அப்படியா? அந்த தங்கப்பனுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கன்ல, இவன் தள்ளி விட்டான் பாரு. அவன் மண்டை உடஞ்சு நல்லதாயிடுச்சு. வயிறதே சாப்பிட்டுட்டு காசு தரமாட்டேன்னா. சரி, நான் வரேன். கடையில நிறைய வேலைக்கு இருக்கு, நான் வரட்டுமா? என்ன பார்வை? ஆம்பளைங்க எக்ஸசைஸ் பண்றது இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே இல்லையா? முதல்ல உள்ள போ. ஆள மூஞ்சி பாரு, எங்க இருந்து தான் வந்திருக்கானோ. அந்த ஆள் சும்மா என்ன திட்டிட்டே இருக்கான் பாட்டி. யாரு? அந்த காட்டான் தான், டிரைவர் தலையை உடைச்சான்ல அவன் தான். ஆஹா, இரு, அவனை போய் என்னன்னு கேக்குறேன். சரி, எதுக்கு திட்டினா? காரணமே இல்லாம திட்டுறான் பாட்டி. அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் போய் அவங்கிட்ட அப்புறமா கேட்டுக்கிறேன். மைக்கேல் அண்ணன்கிட்ட சொல்லி அந்த ஆளு எப்படியாவது இங்க இருந்து விரட்டி விட பாருங்க. அதுதான் நல்லது. இருந்தாலும் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்தது? நீ போய் அந்த கோழிங்களுக்கெல்லாம் தீனி போடு போ. வா 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 வா, சீக்கிரம் வா வா. இடம் காமிக்கிறதுக்கு நான் வரணுமா? இவன் கூட இருக்கான்ல, அப்புறம் எதுக்கு நீ? எனக்கு தெரியும்மா. நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன். ஜானி அண்ணா உன்னை கேட்டதா சொல்ல சொன்னாங்க. ஜானியா? மைசூர்ல ஃபேக்டரியில வேலை பார்க்குற ஜானி பத்தி சொல்லிருக்கேன்ல. இங்க நடக்கிறதெல்லாம் அவருக்கு லெட்டர் போட்டேன். என்ன நல்ல பொண்ணு, அவ பேரு ஆனி, அப்படி எல்லாம். அப்படின்னா அந்த நல்ல பொண்ணு கிட்ட நானும் விசேஷம் கேட்டதா சொல்லுங்க லெட்டர்ல எழுதிருக்காரு. நான் மறுபடியும் லெட்டர் எழுதும் போது நீ வந்து அவரை கேட்டதா. எங்க போறீங்க? சர்ச்சுக்கு போறோம். இன்னைக்கு சண்டே இல்ல? ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், நான் மறந்துட்டேன். நானும் கூட வரேன். ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து அதை கவனிக்கவே இல்லை. அவனை கீழே இறக்கி விடுங்க. எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கான் பாருங்க. உட்கார்ந்து இருக்கட்டும், என் செல்ல குட்டி தானே அவன். அம்மாவுக்கு ரொம்ப பொறாமாப்பா. எதுக்குடா? என் முதுகு மேல ஏறி உட்கார முடியலன்னா? என்னமா அப்படியா? இவனை என்ன பண்ற பாருங்க. நீ என்ன பண்ணுவ? இவனை யாரும் எதுவும் பண்ண நான் விட மாட்டேன். எனக்கு எந்த விஷயமும் கேட்க வேணாம். நீ என்ன பூமிக்குள்ள இருந்து வந்தவளா? சும்மா கோபப்படாத, நான் சொல்றத முதல்ல கேளு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காய்கறிகளும், எல்லா பறவைகளும், எல்லா மீன்களும், எல்லா மிருகங்களும், இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே மனுஷன் திங்கிறதுக்காக கடவுள் தான் படைச்சிருக்காரு. அப்படின்னா ஒரு நாயை போய் கடிச்சு தின்ன. திம்பன, இந்த மாதிரி நாயை சாப்பிட்டு இருக்கனே. ஒன்னு தெரியுமா? மூத்தரம் சம்பந்தமான எந்த நோய் வந்தாலும் அதுக்கு சிறந்த மருந்து நாய்க்கறி தான். தெரியுமா உனக்கு? டிரைவரு, நேரம் ஆகுது, வந்து வண்டி எடுங்க. அவ்வளோ அவசரம்னா நீ நடந்து போ. டிரைவர்னா, அங்க பாத்தீங்களா? யாரா? உங்க தலையை உடைச்சவன். உண்மையாவே அவன் தானடா? ஆமாண்ணே, நான் பார்த்தேன்.
நீ எங்க இருந்துடா வந்த சொல்லு. எதுக்கு என்ன தள்ளி விட்டு தலைய உடைச்ச? அது நீதானா? எனக்கு தெரியல. ஆனா இப்போ உன் தலை உடைஞ்சது நல்லதான்னு தோணுது. சரி கிளம்பு. இன்னைக்கு சண்டே நாங்க சர்ச்சுக்கு போறோம். தொந்தரவு பண்ணாத. ஐயோ இப்போதைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பழி வாங்கணும்னு நினைச்சீனா மறுபடியும் வா. இப்ப போ. போடா போடா. ஒரு சண்டை முடிஞ்சா எங்க ஊர்ல இப்படிதான் பண்ணுவாங்க. முட்டையும் சோடாவும் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஓடணும். இந்த உடம்பு வலி மொத்தமா போயிரும். அடே சர்ச்சுக்கு போகணும்ல. எத்தனை மணிக்கு போகணும்? சரி வா வாடா. வாங்க வாங்க. இந்த பையனை தோல்ல தூக்கிக்கிட்டே அவர் சண்டை போட்டாரு பாட்டி. அதுவும் ஒத்த கையால. என் பெரியப்பா யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க வந்திருக்க மாட்டாங்க. உன் பெரியப்பா யாரு? பயங்கர ரவுடி. எப்பயும் அடிக்கிறது தான் வேலை. அப்படியா? அது சரி. உங்க அம்மா கட்சியில இருக்கான்னு சொன்னா? அம்மா பெரியப்பா ரவுடி தானே. ரவுடியா? சும்மா இருடா. ஏதோ கட்சியில செக்ரட்டரியா இருக்காருன்னு சொன்னீங்க. நீங்க பொய் சொன்னீங்க தானே? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. இந்த அரசியல்ல எல்லாருமே அடிக்கடி எல்லாம் பண்ணுவாங்களே, அததான் சொன்னேன். அது இல்லாம நீங்க இல்ல பெரியப்பா பெரிய ரவுடி. அப்ப அடிதடி மட்டும் இல்ல, கொலையும் பண்ணுவான் போல. என்ன பாட்டி நீங்க? பாத்தியில இருக்க அந்த சார எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அங்க போன்னு சொன்னா போவாரு, உட்காருன்னு சொன்னா உட்காருவாரு, அடின்னு சொன்னா அடிச்சிருவாரு. கொல்ல சொல்லல, இது வரைக்கும் யாரையும் கொல்லல. யார கொலை பண்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது நாங்க இங்க சும்மா வேற விஷயமா. நீ என்ன கோழி குழம்பு வைக்காம இங்க வந்து பேசிட்டு இருக்க? நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். அந்த இடம் மொத்தமா பாறை தான். கிணறு தோண்டுனா கண்டிப்பா தண்ணி வராது. பாப்போம். மண்ணுகிட்டையும் மனுஷங்கிட்டையும் நான் தோக்கவே மாட்டேன், அது உறுதி.
இங்கிலாந்து கொடுங்க. என்னையா? இப்ப தரையா. என் பிரியப்பட்ட சாருக்கு என் தம்பியோட காலு நல்லா இல்ல. 2 மாசம் ஓய்வு எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மருந்து வச்சு பாறைய வெடிக்க வைக்க பார்த்தான். ஆனா அவன் காலு தான் முறிஞ்சது. என்ன பண்றது? அவன் விவசாயம் மட்டும் செய்யலன்னா மொத்த குடும்பமும் பசி பட்னியில சிக்கிக்கும். அதனால கொஞ்ச நாளைக்கு நான் இவங்க கூடயே இருக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்புறம் என்னோட நண்பர்கள் 3 பேர் என்ன பண்றாங்க? அவங்க கொஞ்ச நாளைக்கு இங்க வந்து இருந்தாங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும். கை செலவுக்கு ஒரு 5000 ரூபாய் கிடைச்சதுன்னா ரொம்ப உதவியா இருக்கும். இப்படிக்கு சத்யா. டேய், நீ என்னடா பண்ற? அந்த பலகையை எடுத்து அந்த பக்கம் போடு. இங்கயா? புடி புடி. சரி அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? நீ தண்ணி எடு. தண்ணி எடுக்கணும்னா பாத்திரம் வேணும்ல? பாத்திரம் தான் அங்க இருக்க. அது இவங்களோட தானே, அவங்க கிட்ட கேட்கணும்ல. எதுக்கு கேட்கணும்? நாமெல்லாம் இங்க தானே குடியிருக்கோம். இதுல அவங்க பாத்திரம் இவங்க பாத்திரம்னு வித்தியாசம் இருக்கான்னு? ஆமால, அத நான் யோசிக்கவே இல்ல. சரி, பாத்து எல்லாம் கொஞ்சம் நல்லா மேல ஏத்தி போடு. பாத்து நல்லா நல்லா ஏத்தி போடு. இங்க யாரும் இல்லையா? நல்லா டைட்டா போடுறா. காலை விடுறா. காலை பார்த்தா தெரியலையா உனக்கு? இந்தாங்க, பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க? இப்பதான் எழுந்திருச்சு வரியா? அது சரி. இங்க பாருமா, ஒரு பொம்பளை புள்ள 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சிடணும். வீடு வாசல் கூட்டி தண்ணி தெளிக்கணும், நல்லா குளிக்கணும். கல்யாணம் ஆன பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா புருஷனுக்கு நல்லா காபி போட்டு கொடுக்கணும். புரிஞ்சுதா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இப்பவே நீ அதெல்லாம் கத்துக்கிட்டாதான் உனக்கு நல்லது. அதனால நீ என்ன பண்றனா, எங்க 4 பேருக்கும் உள்ள போய் சூடாட்டி எடுத்துட்டு வா. நீங்க என்ன பண்றீங்க என்ன கேக்குறேன்? அது நாங்க தண்ணி எடுக்க போறோம். பார்த்தா தெரியலையா உனக்கு? உனக்கு ஹெல்ப் பண்ணு தோணுச்சுன்னா வா. காட்டுல நிறைய வாழைக்கண்ணு வச்சிருக்கோம். அதுக்கு தண்ணி ஊத்துறதுக்காக தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் முடியாது. எங்க கிணத்துல தண்ணி பத்தலன்னா நாங்க என்ன பண்றது? நீ என்ன சொல்ற? தண்ணி அப்படி எல்லாம் வத்தாது. ஒழுங்கா நிறுத்துங்க. என்னையா அவ இப்படி பேசுறா? இது வரைக்கும் எந்த பொண்ணு ஒரு முகத்தை பார்த்து பேசினது இல்ல. ஒரு ஆம்பளையும் பேசினது இல்ல. ஒரு ஆளும் அப்படி பேச முடியாது. நாங்க பேசவும் விடவே மாட்டோம். டேய், ஒரு விஷயம் தெரியுமா? இப்பதான் நான் கவனிக்கிறேன். இங்க பாத்தியா? என்னது? யானை காது மாதிரி இருக்கு. பாத்தியா? கோபம் வந்தது இன்னும் பெருசாயிருச்சு. அண்ணா, இவ பேர் ஆணின்னு இல்ல, யானைன்னு போட்டிருக்கணும். மூக்கு மட்டும் கொஞ்சம் நீளமா இருந்தா கரெக்டா யானை தான். பிடி 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 பிடி. கிம்டல கிடைக்கியாலோ இது தூக்கி தோல் மேல வச்சு தூக்கிக்கிட்டு. பாட்டி எழுந்துருங்க பாட்டி. கொஞ்சம் வெளியில வாங்க. எதுக்கு? ஐயோ, வெளியில வாங்க. கொஞ்சம் எழுந்து வாங்க சொல்றேன். கயிறை இழுத்து புடி, வாளி மேல வரும் தண்ணி ஊத்தலாம் தண்ணி ஊத்தலாம். கயிறை இழுத்து புடி, வாளி மேல வரும் தண்ணி ஊத்தலாம் தண்ணி ஊத்தலாம். அதாண்டா 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 அதாண்டா. கயிறையிலு கயிறையிலு வாளி வரும் வாளி வரும். வந்துட்டீங்களா பாட்டி? தண்ணி இறக்க இறக்க நல்லா ஊர்னு சொல்லுவாங்க. இந்த பாத்திரம் உங்களோட தான். ஊத்து ஊத்து. நம்ம ஒரே குடும்பமா பழகுறோம். இதை எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல? சரி சரி, இந்த பக்கம் இதுல கொஞ்சம் ஊத்துங்க. நீ அந்த பக்கம் ஊத்து. அதுல நான் முதல்ல ஊத்திட்டேன். வேகமா வேலை பாரு. டேய், அந்த பக்கம் போய் ஊத்துறா. சரி. ஒதுங்கி நிக்க வேணா, ஒருத்தருவத்தாரு நீ ஒதுங்கி நிக்கலாமா? ரூபா வேணா ஒரு மண்ணாங்க. நானும் வரேன். நல்லா வளரும். ரூபா வேணா ஒரு மண்ணாங்க. இதை ஊத்திட்டு வரேன். நானும் நின்றா வரேன். தன்னே நானே தன்ன. இந்த இடத்த தவிர நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? இந்த வீடு நமக்கு இல்லைன்னா வேற எங்க போறது? நாளைக்கு வரப்போறவன் நகை வேணும் பணம் வேணும்னு கேட்டா என்ன பண்ண முடியும்? யார் வர போறாங்க? யாரா ஒருத்தன். அப்படி யாரும் வர வேண்டாம். அப்படின்னா அடுத்த வருஷம் உனக்கு 20 வயசு ஆகுது தெரியுமா? நானே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கேன். இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு நீங்க எங்கேயும் போறதுக்கு நான் உங்களை விட மாட்டேன். ஏன் சாவ நீயா முடிவு பண்ணுவ? யானை வீட்டுல யாரும் இல்லையா? யானையா? யார் அது?
அந்த ஆள் என்ன கிண்டல் பண்ணி கூப்பிடுறான் பாட்டி. என்ன சத்தத்தையே காணோம். ஏய் யானை எங்க இருக்க? இங்க பாரு, என்னன்னு போய் கேளு. இல்லனா அந்த ஆளு உள்ளுக்குள்ள வந்துருவான். என்னால முடியாது, நான் போக மாட்டேன். இங்க பாரு, அவன் ஏதாவது சொல்லுவான், அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும். என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? வெளியே வர மாட்டேங்கிறீங்க? சொல்றல. எனக்கு அந்த ஆளை பார்க்கவே பிடிக்கல பாட்டி. ஷோ, பெரிய தொல்லையா போச்சு. இரு, அவன என்னப்பா கூட்டியா? என்னாச்சு? அந்த கோபக்காரி எங்க? யானை எதுக்கு? எங்க கிணத்துல இருந்து தண்ணி எடுத்தா தண்ணி வத்தி போயிருன்னு சொன்னால. நீங்க வாங்க வாங்க பாட்டி. அங்க பாருங்க, நீங்க பார்த்ததை விட அதிகமா தண்ணி இருக்கா இல்லையா? அட, எவ்வளவு தண்ணி? ஜாஸ்தியோ கம்மியோ இல்ல. எங்க தண்ணியை யாரும் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன். உங்க தண்ணி அப்படியே இருக்கு, எவ்வளவு வேணாலும் குடிச்சுங்க. நீங்களும் உங்க தண்ணியும். என்னமோ நாங்க கிணறு தண்ணியை பார்க்காத மாதிரி பேசுற. இதை கொண்டு போய் உள்ள வை, காலையில கேட்கும் போது கொடு. பாருங்க பாட்டி, இந்த பாத்திரத்தை எப்படி பண்ணி வச்சிருக்காரு. இத வச்சு இனி என்ன பண்றது? அப்ப வேண்டாமா? அப்படின்னா நானே வெளியே போட்டுறேன். அப்படியே போ. இந்தாங்க இளநீ. இளநியா? வேண்டாங்க, முதல்ல நீ சாப்பிடு. கேளுங்க. நான் கொடுத்த நீ சாப்பிட மாட்டியா? அப்படி இல்ல. மாமா, இளநீ கீழே கீழே விழுந்த. இப்படியே விழுந்துச்சா? நீ எதுக்கு இப்போ இங்க வந்த? அவங்கள ஒன்னும் பண்ண முடியாது மாமா. அவங்க அந்த வீட்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அங்க ஊத்துறாங்க. அப்படியா? ஆமா. தண்ணி ஊத்திட்டவங்க என்ன பண்ண போறேன்? நான் சொல்லலையா மாமா, அவங்க அங்க வாழை வச்சிருக்கு. சரி, தண்ணி ஊத்தட்டும், வாழை வளரட்டு. அப்புறம் என்ன பண்ணணும் நான் சொல்றேன். நான் விட மாட்டேன்றா. நானும் விட மாட்டேன். இளநீ நல்லா இருக்கு. உன்னோட அந்த திமிரு நாளையோட முடிஞ்சிரும். ஐயோ, பாருங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க டெய்லி இப்படி வந்தா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். சத்தம் போடாது, நானும் தூங்கிட்டு இருக்காரு. கேக்கட்டும், கேக்கலன்னா நானே கூப்பிட்டு சொல்ல போறேன். இங்க பாரு, நான் சொல்லு கேளு. வா உள்ள வா. விடுங்கன்னு சொல்லல. நீங்க எப்பவுமே திருந்தவே மாட்டீங்களா? நானும் என் பையனும் பிச்சை எடுக்கிறத பாக்கணுமா உங்களுக்கு? இப்ப இங்க பெருசா என்ன நடந்துச்சு? காலைல இருந்து வேலை தானே செஞ்சுட்டு இருந்தேன். ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ஆமா, டயர்டானா குடிக்கணும், சந்தோஷம் வந்தா குடிக்கணும், வலிச்சாலும் குடிக்கணும், சும்மா இருந்தா போர் அடிக்கும்னு சொல்லிட்டு அப்பயும் குடிக்கணும். குடிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் வேலை செஞ்சு டயர்ட் ஆயிடுச்சுல, அங்க தூங்கிட்டு இருக்க மனுஷன் அவர் ரவுடியா இருக்கட்டும் இல்ல சண்டைக்காரரா இருக்கட்டும், ஆனா அவர் காமிக்கிற பாசம் மாதிரி நீங்க காமிச்சது இல்ல. இந்த காட்டுல வந்து மாடு மாதிரி வேலை பார்த்தது யாருக்காக? ஓ, உனக்காகவா? ஆமா, எனக்காக தான் செய்யறாரு. இப்ப என்ன உனக்கு? எதிர்த்து பேசாதடி. என்னால முடியல. நீ எப்பவுமே இப்படிதான் இருக்க போற.
இது ஒரு 50. 1 4. ஹேய். ஆமா, நீ எப்பவும் தாவணி தானே போட்டுட்டு இருப்ப, இன்னைக்கு எங்க அதை காணோம்? நீ ஏன் தாவணி போடல? இந்த வயசுல நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. தாவணி கட்டிக்கிட்டு அடக்கொழுக்கமா இருக்கணும். இப்படி இருக்கிறத ஆம்பளைங்க பார்த்தாங்கன்னா ஏதாவது தோணும். இதனாலதான் நிறைய பிரச்சனை நடக்குது. உனக்கு தெரியுமா, என் சாரோட ஒரு பொண்ணு இருக்கா, 14 வயசு தான் ஆகுது. தாவணி போடாம அவ வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டா. இங்க பாரு, உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், அதுவும் ஃப்ரீயா. பொண்ணுங்களோட வாழ்க்கைங்கிறது கயிறு மேல நடக்கிற மாதிரி. கீழே விழுந்தா கதை முடிஞ்சது. ஜாக்கிரதையா இரு, புரிஞ்சுதா? பெருசா வந்துட்டோம் குரங்கு. ஓஹோ, ஐயோ, ஐயோ அண்ணா, என்னாச்சுண்ணா? என்னாச்சுண்ணா உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல. அந்த பக்கம் உட்கார. என்னாச்சுண்ணா? ஐயோ, ரத்தம் வருதுங்க. நல்லா அடிபட்டுருச்சு. பாருங்க, நிறைய ரத்தம் வருது. கடவுளே, எப்படி விழுந்தா? அது என்னன்னா பாட்டி, வாழ்க்கைன்றது கயிறுல நடக்கிற மாதிரி. கயிறா இருந்து போச்சுன்னா கீழே விழுந்துருவோம். அடியே, போய் ஷர்ட் எடுத்துட்டு வா. எதுக்குடா? இப்பே டாக்டர் கிட்ட போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆட்டோட ஒண்ணுக்கு வச்சா சரியாயிடும். ரொம்ப சீக்கிரமாவே இது காஞ்சிரும், தெரியுமா உனக்கு? இருந்தாலும் இடுப்புல பயங்கர அடி. டேய், சத்யானனை காணோம். வீட்டுக்கு போய் பாத்துட்டு வரியா? அவர் எந்திரிக்கவே லேட் ஆகும். யார், அண்ணனா? விடிய காலம் கோழி கூவறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு ரெடி ஆயிடுவாரு. அப்ப கோழி எந்திரிச்சிருக்காது. டேய், சத்யா மேல விவசாயம் பண்றான், அவன் படுத்து தூங்கினா உனக்கு என்ன வந்துச்சு? சத்யா தூங்கிட்டு உனக்கு என்னாச்சு? அடியே மேரி, அண்ணனுக்கு கை ஒடிஞ்ச விஷயம் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், சரியா? என்ன விஷயம்? அண்ணன் அப்படிதான் சொல்ல சொன்னாரு. அவர் மேல கொஞ்சம் சகதியானா கூட இந்த 3 பேருக்கு தாங்கவே முடியாதான். எப்படி சண்டை போட்டு திட்டினாலும் அவங்களுக்கு ரொம்ப அது பாசம் தான். உண்மைதான். இவர் லெட்டர் போட்டதுமே அந்த 3 பேரும் அப்படியே ஓடி வந்துட்டாங்களே. என்னது? யாரங்க? இது நான் தான் பாட்டி. ஆட, இது நம்ம தேவதாசு. ஏண்டா, உனக்கு இப்பதான் இங்க வரணும்னு தோணுச்சா? ஆமா பாட்டி, ரொம்ப பிஸியா இருந்தேன். ஓ ஆமா பாட்டி, நான் வரது கொஞ்சம் லேட் ஆச்சு. சரி, அவன் யாரு பாட்டி? நீ உள்ள வந்து உட்காருடா, வா. அது இல்ல, ஜீப்புக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். யார் பாட்டி அவன்? மேல இருக்காங்க. வடைக்கா? அப்படின்னு சொல்லலாம். நீங்க இருக்கியா? பாருங்களேன், இவ எப்படி வளர்ந்துட்டா. சரி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஏதோ நல்லா இருக்காங்க. அது பாட்டி, நாங்க இங்க ஹண்டிங்காக வந்தோம். நைட் ஆனதான் போக முடியும், நிறைய டைம் இருக்கு. பசி போகிறதுக்காக எங்களுக்கு ஏதாவது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஹலோ வளர்ந்தவனே, நான் பிரேக் போடாட்டி இந்நேரம் ஜீப்போ மேல வந்து ஏறி இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் மேல மோதி இருந்தா ஜீப்பு தவிடு பொடியாயிருக்கும். இந்த ஆளு ரொம்ப மோசம் நினைக்கிறேன் பாட்டி. அப்படியெல்லாம் இல்ல. சரி, உனக்கு சாப்பிட என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அண்ணே, நீங்க சும்மா நிக்காம போய் கிளாஸ் எடுத்துட்டு வா, போ. குடு. டேய், நீ தண்ணி அடிச்சு போதையான காட்டுல நான் உன்னை போட்டு வந்துருவேன். அந்த மாதிரிலாம் நான் ஒன்னும் போதையாக மாட்டேன்டா. அங்க பாரு வளர்ந்தவன.
இந்த துப்பாக்கிய வச்சு சுட்டா மனுஷங்க கூட செத்து போயிருவாங்களாண்ணா? எதுக்கு? யாரையாவது கொலை பண்ண போறியா? அப்படி கேட்டீங்கன்னா ஆசையா தான் இருக்கு. இந்த துப்பாக்கி எனக்கு தருவியாண்ணா? சரி, நீ எடுத்துக்கோ. நீ இங்க நிக்கிறியா? என்ன வேணும்? சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா? வேணும்னு கேட்டா உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் அப்பாவும் உன் அப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு? அதாவது நீ எனக்குன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்குமா சொல்லு. இங்க பாருங்க, வழிபடுங்க, எனக்கு வேலை இருக்கு. நீ வேலை பண்ணிக்கோ. என்ன பிடிக்குமா? உனக்கு என்ன பிடிக்குமா இல்லையா? என்னதான் இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். தள்ளி போ. என்ன பண்ற நீ? விடு. என்ன விடு. என்னடி பாட்டி? என்ன? எங்க ஓடுற? என்ன பிரச்சனை? பொம்பளைங்க மட்டும் இருக்கிற இடத்துல வந்து இப்படி பண்றது தப்பு இல்ல? என்ன சொல்ற? அங்க எங்க போற? இப்படி வாடா. ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு இடத்த காலி பண்ண. இனி இந்த பக்கம் வரக்கூடாது. துப்பாக்கியை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன். கோழி முட்டை இருந்தா ஒரு 5 முட்டை எடுத்துட்டு வா. இல்லைன்னா பரவாயில்ல. இங்க பாரு, பொண்ணுங்க வாழ்க்கைங்கிறது கோழி முட்டை மாதிரி. பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா கீழே விழுந்தா அது உடைஞ்சு போயிடும். புரிஞ்சுதா? ஆமா, என்ன பண்றது? என்ன திறந்தாலும் துப்பாக்கி அவன் கையில கிடைச்சது நல்லதா போயிடுச்சுல. இப்படி அவன் துப்பாக்கி நீட்டினான். உடனே சத்யா என்ன பண்ணாரு, 10 அடி மேல தாவிட்டாரு. பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அந்த உயரத்துல இருந்து ஒரு மெதிதான் குண்டு செவுத்துல போட்டுடுச்சு. ரவுடி துப்பாக்கி கீழே விழுந்துருச்சு. சத்யா அண்ணன் இந்த ஊர்ல பிரபலமாயிட்டே வராரு. டோய், அவங்க கையில வாள் இருந்துச்சாமே? ஆமா இருந்துச்சு. ஆனா ஒரு இடது கையால வாழை புடிச்சிட்டாரு.
உள்ளங்கை கிழிச்சிடுச்சு. ஆனா அந்த கிழிச்ச கையை வச்சு நல்லா அடிச்சு வெளுத்துட்டாரு. அவன் இப்ப எப்படி இருக்கான்? என்ன சொல்றீங்க புரியலையே? இல்ல கையதான் அறுத்துச்சாமே. எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் சத்யா அண்ணனுக்கு டீ குடிக்கிற மாதிரி. அவரோட இன்னொரு கதையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா சத்யானனை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். ஊர்ல ஒரு சாரு அரசியல்ல இருக்க இன்னொருத்தனை எப்படியாவது வெளியேற்றணும்னு நினைச்சான் தெரியுமா? அந்த சாரை எப்படியாவது கொலை பண்ணணும்னு இவனும் நினைச்சான். அந்த ஊர்ல அப்பதான் ஒரு விசேஷம். நாங்கெல்லாம் ஒரு கேஸ்ல ஜெயில இருந்தோம். அடிக்கடி நாங்களாம் அண்டர் கிரவுண்ட்ல போவோம். அண்டர் கிரவுண்ட்னா என்ன? அண்டர்வேரோட பெரியப்பா தான் அண்டர் கிரவுண்டு. நீ வாயை மூடிட்டு கேட்டா போதும். அந்த இடத்துல ஒரு மேடை கட்டி அவரு பேசி கீழே இறங்கி வர நேரத்துல பெரிய ரவுடி கூட்டம் ஒரு 40 பேர் குண்டனுங்க வந்துட்டானுங்க. டே அவனை வெட்டுடா கொல்லுடா அப்படின்னு கத்திக்கிட்டு சைக்கிள் செயின் கத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்தானுங்க. அந்த டைம்ல சாரு கூட அண்ணா மட்டும்தான் இருக்காரு. டே சத்யா, அவங்கள நம்மள கொல்ல வராங்க காப்பாத்துறாங்கிறாரு. அவங்க உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சத்யா என்ன சொல்றாரு. அங்க என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. மண்ணெல்லாம் புழுதியா மேல பறந்துச்சு, அவ்வளவுதான். 10 நிமிஷம் கழிச்சு எல்லாமே கீழே கிடக்குது. என்னது? சத்யானாவா? மண்ணாங்கட்டி. இல்ல ஜேம்ஸா இருக்கும். அட அது இல்லனா, இந்த 40 பேரோட செருப்பும் துணியும் எல்லாம் ஓட்டானுங்க. சைக்கிள் செயின் வாளு எல்லாமே அவங்க கையில இருந்தது. அந்த பொருள் எல்லாமே 35,000 ரூபாய்க்கு இரும்பு கடைக்காரங்கள்ட்ட வித்தோம் தெரியுமா? அப்பவே நாங்க அந்த பணத்தை சர்ச்சுக்கு மொழியா கொடுத்துட்டோம். அப்படி இருக்க சத்யா அண்ணனை இந்த 3 பேர் இல்ல 30 பேர் வந்தாலும் சின்ன கொசு அடிக்கிற மாதிரி. சரியான ஆம்பலனா இன்னைக்கு அவ மட்டும்தான் இருக்கான். டிரைவர் தங்க பொண்ணு அடிச்சதுக்கு அப்புறம் அவன் இந்த ஏரியா பக்கமே வரல. சண்டை போட்டா யாருக்கு பிடிக்க போகுது? தேவையில்லாம பேசாத. இந்த ஊர்ல எல்லாருக்குமே சத்யானா ரொம்ப பிடிக்கும். அண்ணா நாங்க கிளம்புறோம். வாப்பா. யாரங்க? ஓ நீதானா? இன்னைக்கு உங்க சொந்தக்காரங்க யாரும் இல்ல தண்ணி அடிக்கிறதுக்கு? இந்த ஆயின்மெண்ட் போட்டா எல்லாம் கரைஞ்சிரும். என்ன? பாட்டி கால்ல முள்ளு பட்டப்ப டாக்டர் இத கொடுத்தாங்க. அதுக்கு கையில இத போட்டீங்கன்னா? ஓ அதுவா? அதெல்லாம் தேவையில்ல. பாட்டி கால்ல முள் ஏதாவது ஏறும்போது அதை கொடு. என்ன மாதிரி இருக்கிற மனுஷனுக்கெல்லாம் இங்கிலீஷ் மருந்து செட்டே ஆகாது. ஆட்டு ஒண்ணுக்கு வச்சதும் எல்லாமே சரியாயிருச்சு. ஆமா, உனக்கு என்ன திடீர்னு ஒரு பாசம்? நீ ஒண்ணு பண்ணு, நான் எக்ஸசைஸ் பண்ற இன்னொரு கைத்தையும் அறுத்து விடுற. மறுபடியும் விழுவேன், கை போயிரும். அப்ப காயம் ரொம்ப இருந்தா நான் மருந்து போட்டுக்கிறேன். இப்ப நீ கிச்சனுக்கு போய் என்ன வேலை இருக்குன்னு பாரு. கிளம்பு. பெரிய மருந்தா. டே சத்யா என்ன வராரு? என்ன டீ சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு, இப்பதான் வெளில வந்துட்டு இருந்தோம். அது சரி. காயம் ரொம்ப ஆழமா இருக்கா? ஆட இதெல்லாம் பெருசு இல்ல. நீ வெட்டுக்கத்தியால பிடிச்சல்ல? வெட்டுக்கத்தியா? எப்போ? அது அன்னைக்கு ஒருத்த வெட்டுக்கத்தியோட வந்தப்ப நீங்க ஏறி அடிச்சிங்கல்ல. ஓ அதுவா? அன்னைக்கு நான் பிடிச்சேன். அன்னைக்கு ஆட்டு ஒண்ணுக்கு ஊத்துனதும் அது காஞ்சிருச்சு. ஐயோ, ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? அதுக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை தான் காரணம். இந்த ஊர்ல உங்கள மாதிரி ஒரு ஆம்பளைய பார்த்ததே இல்லனா பாருங்களேன். ஓ இந்த சின்ன விஷயத்துக்கு மரியாதை கொடுத்தா எப்படி? பரவாயில்ல, எல்லாரும் உட்காருங்க. என்னோட கணக்குல எல்லாருக்கும் ஒரு டீ கொடுங்க. நீங்க இந்த ஊரை விட்டு போக கூடாதுன்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அது ஏன் அப்படி? இந்த ஊருக்காரங்களுக்கு நீங்க தேவையா? அதுதான். ஓ நான் அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது, ஒரு புழு. யானை எவ்வளவு பெருசுன்னு யானைக்கே தெரியாது. ஆட நீங்க சும்மா இருங்கக்கா. நான் என் தம்பிக்கு ஹெல்ப் பண்ண இங்க வந்தேன். அது கடையில என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும். என் சாருக்கு என்ன பார்க்காம இருக்கவே முடியாது. அவர் கட்சியில என்ன நடக்கும்னே தெரியல. இங்க பாரு சத்யா, நாம மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சா என்ன? ஐயோ கரெக்டா சொன்னாரு. அதுக்கு இங்க ஆளுங்க இருப்பாங்களே. ஆமா, நீங்க தலைவர்னு சொன்னா நிறைய பேர் சேருவாங்க. ஐயோ அத நாமெல்லாம் முடிவு பண்ண கூடாது. அத கட்சியோட தலைவர் சொன்னாதான் சரியா இருக்கும். அது உண்மைதான். அப்ப நீங்க உடனே சாருக்கிட்ட அதை பத்தி கொஞ்சம் பேசுங்களேன். அப்ப சொல்லாமா? எங்க போனாலும் நம்ம கட்சியை மறக்கவே கூடாது. இனிமே எதை பத்தி யோசிக்க வேணாம். இன்னையில இருந்து நம்ம அரசியல் ஆரம்பமாகுது. இது நம்ம அரசியலோட முதல் மீட்டிங். நம்மளோட கட்சி கேபி கோரா, நம்ம சத்யா, அப்புறம் ஆண்டப்பன். அவர் யாரு? அது நான் தான். டேய்
இது அருமையான மண்ணு. இங்க தண்ணி வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நம்ம வேணா இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம். இப்போ நாம கிணறு வெட்ட போனா வாழைய கவனிக்க முடியாம போயிரும். இதுல இருந்து வாழைத்தார வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம கிணறு வேலையை ஆரம்பிச்சிடலாம். இங்க எவ்வளவு தோண்டினாலும் தண்ணி கிடைக்காதுங்க. இங்க பாரு, அவனை ஒழுங்கா அங்கிருந்து போக சொல்லிரு. நல்ல வார்த்தை சொல்லும்போது கெட்டதையே சொல்றான் பைத்தியக்காரன். ஏங்க இங்க உண்மையே சொல்லக்கூடாதாங்க? டேய் பேசாம இரு. அண்ணங்கிட்ட எழுத்து பேசுனா கழுத்துல தலை இருக்காது தெரியுமா? இல்ல சத்யாண்ண, இவன் எதுக்கு கூலி வேணான்னு சொல்லிட்டு இங்கேயே சுத்திட்டு திரியறான்? டேய் நீ போடா, நீ வேற எங்கேயாவது வேலைக்கு போ. அது மட்டும் சொல்லாதீங்க. நாமெல்லாம் மனித ஜாதி. மனிதன் மனிதனுக்கு உதவி தானங்க செய்யணும். இதுதான் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கான், யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி. என்னடி இன்னைக்கு சீக்கிரமே சாப்பாடு? மதிய சாப்பாடு கிடையாது, இடையில சாப்பிடலாம்னு சொல்லி மரவள்ளி கிழங்கு கோழி குழம்பு. எங்க அப்பா. சரி எல்லாரும் வாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேலையை பார்க்கலாம். சரி சீக்கிரம் எடுத்து வை. எனக்கும் கொடுங்க, எனக்கும் கொடுங்க. இவன் வேற, முதல்ல அவனுக்கு போடுமா, சாப்பிட்டும். நல்லா சாப்பிடு. இன்னைக்கு நடந்த விஷயம் ஒண்ணுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கோழிகளை உயிருக்குயிரா நேசிக்கிறாள் இந்த புள்ள ஆனி. அவளோட 3 கோழிகளை அவ கையாலே குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. அப்படியா? இவளுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? இது எல்லாம் செஞ்சதும் இவதான். அது சாப்பிடும் போதே தெரிஞ்சது இத நீ வைக்கலன்னு. ரொம்ப ருசியா இருக்கு. இது நல்லா இருக்கு. இவள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா டெய்லி கோழி குழம்பா சாப்பிடலாம்ல. சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க, இனி எதுவுமே பார்க்க வேண்டாம். கோழி கறி சாப்பிடுவோம். நாங்களும் சப்போர்ட் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்கிங்க. சத்யாண்ணா, சத்யாண்ணா, ஏன்டா அப்படி கத்துற? நம்மளோட வாழெல்லாம் போச்சு சத்யாண்ணா. வாழை போயிருச்சா? அப்படின்னா காலையில போய் பாக்குறேன், பாதிய புடிங்க போட்டிருக்காங்க. அட கடவுளே. ஏமா மேரி, டே தம்பி, நம்ம வாழையெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்களாம். சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். பாத்தீங்களா? பாருங்க. எப்படி இப்படியாச்சு? நைட்டு நீங்க யாருமே இல்லையா? இது இங்க சர்வ சாதாரணம். ராத்திரியில பண்ண வேலை இது. என்ன? காட்டு பண்ணி செஞ்ச வேலையா? ஆமா. அட ஈஸ்வரா, இதுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நீ என் முன்னிலை வந்து நிக்காது நாயே. வாழையை முழுவன் பிடுங்கணும் தானே சொன்னேன், பாதி பிடுங்கிட்டு வந்து நிக்கிறேன். அந்த 3 பேரு அங்கதானே தூங்கிட்டு இருக்காங்க. வாழை புடுங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அப்படியே ஓடி வந்துட்டேன். அப்ப உங்க அப்பா வந்தா சத்தம் போடுறதுக்கு? முட்டாள், ஆம்பளையான தைரியம் வேணும்டா, தைரியம். இன்னைக்கு ராத்திரியிலே வாழை பூரா பிடுங்கிட்டு நீங்க வா, நான் 100 ரூபாய் கொடுப்பேன். வாழை பிடுங்காம வந்தா வாழை புடுங்காம வந்தா அது வந்து இன்னைக்கு அந்த பண்ணி செத்துச்சு. ஆமா, இதெல்லாம் சுட்டா அந்த பண்ணி சாகுமா என்ன? டேய், இதை வச்சு சுட்டா அப்புறம் பண்ணி எப்படா உயிரோடு இருக்கும்? அப்ப சரிதான். பண்ணியை நல்லா ஷூட் பண்ணி அதை எடுத்துட்டு போய் சத்யானன்ட்ட கொடுத்து குழம்பு வச்சு நல்லா சாப்பிட வேண்டியதா. ஏதோ பேசுறா, சத்தம் போட்டா பண்ணி வராதுடா. அது பண்ணி டேய், பண்ணி வந்துருச்சு பாரு. டேய் அங்க பாரு, அது பண்ணி தானே. கமன்ற ஏதோ மனுஷன் கத்துற மாதிரி. வாங்கடா போய் வாங்கடா, ஓடுங்கடா. ஒரு மனுஷன் கத்துற மாதிரி கேட்டுச்சுல. மனுஷன்லாம் எப்படியா இருந்தாலும் கொண்டு போட்டுக்கும்ல. தெரியுது. வா 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 வா, நல்லா சுத்தி பாரு. எங்கடா போனா? எதையும் காணுமேடா. எங்க போனான்னு தெரியலையே. மனுஷங்களோட குரல் கேட்டா எனக்கு தெரியும், இது பண்ணிதான். மனுஷன் கத்துன மாதிரி தான்டா இருந்தது. காணமே. ஐயோ மாமா, மாமா சுட்டுட்டானுங்களே மாமா. மாமா, ஐயோ நான் சாக போறேன் மாமா. ஐயோ, நான் வாழை புடுங்கும் போது அவங்க சுட்டுட்டாங்க. ஒரே ரத்தம் மாமா. காப்பாத்துங்க, அவங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. ஆமா. அப்ப நீங்க நிக்காது, எனக்கும் ஆபத்து. எனக்கு முடி கிடைச்சிடும், எங்கேயாவது போ. காப்பாத்துங்க மாமா. ஐயோ அட பாவி. குண்டு பட்டதும் மனுஷன் கத்துற மாதிரி தான் கேட்டுச்சு. ஆனா மனுஷன்னு எனக்கு தோணல.
இந்த வாழைய புடிங்கி போட்டு அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? என்னதான் இருந்தாலும் மனுஷன் குரல் பண்ணி மாதிரி இருக்காதுல்ல. நான் நிஜமா சொல்றேன், அது மனுஷன்தான். இன்னைக்கு நைட்டு யாரும் தூங்க வேண்டாம். பண்ணியும் மனுஷனும் நம்மளை இப்படி தொந்தரவு பண்ணா? ஒரு செருப்போட தடயத்தை கூட நான் இங்க பார்த்தேன். நல்ல குடும்பத்துல பிறந்த பண்ணி தான் செருப்பு போட்டு தான் வந்திருக்கு. வாங்க. அந்த வேலையில அப்புறம் பண்ணலாம். நீ கொஞ்சம் உள்ளே வா. யாராவது பார்க்க போறாங்க. யார் பார்க்க போறீங்க? ஐயோ வாடி. நான் கொடுத்த நீ சாப்பிட மாட்டியா? சாப்பிடு. மாமா 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 ஐயோ மாமா அயோக்கிய பயலே புறம்போக்கு போடா மாமா ஐயோ நீங்க வரக்கூடாது நான் சொல்லலையா? எனக்கு நிக்க முடியல, நடக்க முடியல. பெரிய 2 குண்டு என் உடம்புக்குள்ள இருக்குதுன்னு தோணுது. நான் எப்ப சாவேன் மாமா? நீ சாவறது தான் நல்லது. அப்படி சொல்லாதீங்க மாமா. உங்களால தானே எனக்கு இந்த கதி வந்தது. குண்டு எடுக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி போனா நம்ம ரகசியம் எல்லாம் வெளியே வந்துரும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து ராத்திரி பூரா நான் காட்டுல நரி மேடையில படுத்திருந்தேன். என்னமோ நேத்து நரி அங்க வரல, அதனால தப்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் ஒரே வலி, மறுபக்கம் ஒரே பசி. நீங்க நிக்க கூடாது, அதுக்கு பெரிய ஆபத்து. இங்க இருந்து போடா. நான் எங்க போறது மாமா? போடா மாமா. சரி, ஊரை விட்டு போயிடு. மூஞ்சிலே முழிக்காது. கடவுளே, நான் எங்க போவேன்? என்ன தவிக்க விட்டுட்டு நீங்க முனியம்மா கூட சந்தோஷமா படுங்க. இந்த மாத்திரைய 5 நாளைக்கு சாப்பிடணும், தவறக்கூடாது. புரியுதா? சரிங்க. வீட்டுக்கு பின்னால ஒரு ஆள் வந்து அழுதுட்டு இருக்கான். யாரு? தெரியல, நீங்களே வந்து பாருங்க. யாரு பண்ணி? என்னாச்சு? பழனிசாமி கவுண்டர் எனக்கு மாமா. என் உடம்புக்குள்ள வெடிகுண்டு பட்டிருக்குங்க. வலி தாங்க முடியல, எப்படியாவது காப்பாத்து. வெடிகுண்டா? அது எப்படி? தப்பி தவறி துப்பாக்கி மேல உக்காந்துட்டேன். எப்படி இப்படி அப்படியெல்லாம் அப்புறம் சொல்றேங்க. முதல்ல குண்டு எடுத்து கொடுங்க. நான் எப்படி குண்டு எடுக்கிறது? சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போப்பா. ஆபரேஷன் பண்ணிதான் குண்டை எடுக்க முடியும். ஆஸ்பத்திரி போக முடியாதுங்க. ஏதாவது ஒரு கத்தி எடுத்து எப்படியாவது குண்டை எடுங்க. இத வைங்க. எங்க பார்க்கலாம்? நம்ம இடத்துக்கு பக்கத்துல இன்னொரு இடம் இருக்குல்ல, அதோட ஓனரை நேத்து குளிக்கும் போது பார்த்தேன். அது அந்த தமிழ் வடிவேலு தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒருத்தனை பார்த்தேன், அவ்வளவுதான். அந்த ஆளு சொன்னாரு இது வரைக்கும் ஒரு காட்டு பண்ணி கூட அங்க வந்தது இல்லையா. ஆனா மருது சொல்லியிருந்தான் டெய்லி வருவான்னு சொன்னானே. வடிவேலு தான் சொன்னான். ஆமா, நம்ம அந்த மருது எங்க போனா? ரொம்ப நாள் ஆளையே காணோம். கூலி இல்லாத வேலை இல்ல, அதான் போயிருப்பான். அதுவும் சரிதான். ஆமா, உரம் வந்துருச்சா? லாரி நேத்தே கிளம்பிருச்சு, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துரும். யூரியா வரதுக்குள்ள யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துரும். வா. அந்த காக்கி டவுசர் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கனே. மருது தானே அது? ஆமா, இவனுக்கு என்ன ஆச்சு? டேய் மருது, டேய் நில்லுடா. சொல்லிக்கிட்டு இருக்க. துணி எடுறா. மூஞ்சி யாருன்னு பாரு. நீங்களா? எதுக்குடா எங்களை பார்த்து ஓடுற? நான் பார்க்கல. நீ எங்களை பார்த்த, எதுக்காக ஓடுன? நீ ஏதோ திருட்டு வேலை பண்ணிருக்கன்னு எனக்கு தோணுது. என்னடா பின்னாடி? இருக்கா? அன்னைக்கு வெடி வெடிச்சா கேட்ட அதே சத்தம் தான். எங்ககிட்ட போய் சொல்றியா? இவன் தான் நம்மளோட வாழையெல்லாம் பிடிங்கி போட்ட பண்ணி.
இவனோட மாமாவான், பேரு பழனிசாமியான். அவன் தான் கூலி வாங்காம நம்ம கிட்ட வேலைக்கு அனுப்பியிருக்கா. இவன் தண்ணி வர வழி எல்லாம் சிமெண்ட போட்டு மூடி இருக்காங்க. இவன் அப்படியே கொல்லாம. அட நாயே, உன்ன கூட இருந்தே சதி பண்ணல. அப்பங்க தண்ணி வர இடம் இருக்கா? ஆமாண்ணே, நானே காட்டி கொடுக்குறேங்க. தயவு செஞ்சு என்ன கொன்னுடாதீங்க. இவனை பார்த்ததுல இருந்தே எனக்கு சந்தேகம். அந்த இடம் எங்க இருக்கு? அது சொல்லுடா. உறவு அங்க இருக்குங்க. அண்ணா, இவன் அந்த இடத்த காட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, வாங்க. என்னடா? அத வந்துட்டு சொல்றோம், வா. நில்றா டேய், நில்றா டேய். டேய், உன்னை நிக்க சொன்னேன், இப்ப நிக்கிறியா இல்லையா? உன்னோட இன்னொரு காலையும் உடைக்காம விட மாட்டேன்டா. நில்றா டேய். டேய் நில்றா. டேய் நில்லுங்கிற. அட நொண்டிக்கால எப்படா இதுல இறங்கின? கிட்ட வரக்கூடாது, 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 வரக்கூடாது. உனக்கு வெளில வர வரைக்கும் அடிங்கடா. எவ்வளவு சதி பண்ணிருக்காங்க. எவ்வளவு தண்ணி வர இடத்த இப்படி பண்ணிட்டியாடா நீ? சத்யாண்ணே, தண்ணி கிடைச்சிருச்சா? கொஞ்சம் சீக்கிரம் ஓடி வாடா. ஒரு பெரிய ஆறே இங்க இருக்கு. இங்க பாரு. தண்ணி 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 எங்க ஓட பாக்குறான்? எங்க ஓடுற? என்ன வலி இது, தாங்க முடியலே. பழனிசாமி அது? இல்ல பழனிசாமி இல்ல, வேற ஆளு. வேற ஆள் கிடையாதே, இது பழனிசாமி தான். நீயா? நான் நினைச்சேன் நீ வேற யாருன்னு. ஐயோ, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது கீழே விழுந்தீங்களா? உருண்டு வீணு வீணு. எப்படி விழுந்தீங்க? போகும்போது பசு இல்லையா, பசு காளா எதிரே வந்தது. அது ஒரே சவுட்டு, அப்படியே கீழே விழுந்தது. வரட்டுமா? அம்மா, எந்த கால மாடு உங்களை மிதிச்சது? அவளுக்கு அப்படி தெரியும். பசுமாடு நெச்சி மேல என்ன பேர் எழுதி ஒட்டி வச்சிருக்கா. யாரோட மாடுன்னு தானே கேட்டேன். ஆளடா பசுமாடு. ஆளா, உனக்கு என்ன? ஆளை விட, ஆளை விடம்மா. அம்மா, ஆமா, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்னது? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த ஊரிலே எல்லாரும் சொல்லணும். அது சரியா இல்லையான்னு உனக்கு தெரியும். நான் நம்பல, ஆனா மத்தவங்க எல்லாம் சொல்லணும். 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு பொண்டாட்டியா? என்ன? சாண்டி மைக்கேல் அண்ணன் தம்பி தானே? அங்க பூச்சக்கண்ணி இல்லையா, மேரி? அவளு வந்து தண்டாளுக்கும் பாலி. அந்த வேலை பண்ற இடத்துல சாண்டியும் மேரியும் என்னென்னமோ தப்பு செய்யணும். யாரோ கண்டு. எதுக்கு இந்த மாதிரி அயோக்கிய பசங்களுக்கு வீடு வாடகை கொடுக்கணும்? இடத்தை காலி பண்ண சொல்லு, போகாம. இல்லைன்னா கெட்ட பயில் உனக்கும் வந்துடும். வரட்டுமா? ஐயோ, நல்ல வழி இருக்கா மாமா? என்னமோ இருந்தாலும் நான் உனக்கு மாமா தானே, காட்டி கொடுக்கலாமா? என்ன இந்த கதி ஆக்கிட்டியே. பாரு, நீ நல்லா பாரு. அந்த அயோக்கிய பசங்க என்னை கஜா முஜா அடிச்சாச்சு. மன்னிச்சிடுங்க மாமா. உண்மைய சொல்லலன்னா அந்த சத்யா சண்டால என்ன உயிரோட விட மாட்டேன்னு சொன்னான். வெடிகுண்டு பட்ட இடம் பார்த்து பார்த்து மிதிச்சானுங்க மாமா. ஆனா கூட நீ உண்மையை சொல்லி இருக்க கூடாது. இனிமே சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்?
நடக்க வேண்டியது நடந்தாச்சு. நானும் தப்பு பண்ணிட்டேன். நீ விடுகுண்டப்பட்டு பெடாப்பாடுபடும் போது உன்னை நாயா அலைய விட்டேனே, அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை இது. மன்னிச்சிடா. அப்படி சொல்லாதீங்க மாமா, உங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன். நீங்க தான் மன்னிக்கணும். சரி சரி, நம்ம விதி. இனிமே இந்த மாதிரி தப்பொன்னும் பண்ணக்கூடாது. சரி மாமா. ஆனா அந்த சாண்டியை நான் சும்மா விட மாட்டேன். அவரை வேரோட அழிக்கல, நான் பழனிசாமி கவுண்டர் கிடையாது. அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது மாமா. வாய முடுறாயே. ஏன்டா இங்க படுத்திருக்க? நேரமா வேலைக்கு போக வேண்டாமா? அது உடம்புலாம் ரொம்ப வலிக்குதுண்ணே. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நான் மதியம் வந்துடுறேன். சரி சரி, அப்படியே பண்ணு. உடம்பு வலியெல்லாம் போகட்டும். ஆமா மேரி, என்னாச்சண்ணா? அவனுக்கு உடம்பு முடியலையாம். சரி நீ ரெடியாக, நாம போலாம் வா. என்னாச்சு உங்களுக்கு? அது உடம்புலாம் ரொம்ப வலிக்குது. இல்ல வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டியா? எப்ப பார்த்தாலும் என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இரு. அதனாலதான் நான் தண்ணி அடிக்கிறேன், சீட்டு விளையாடுறேன். இல்லனா நீங்க தண்ணியே அடிக்க மாட்டீங்க, அப்படிதானே? நான் இனிமே சந்தேகப்பட மாட்டேன். அப்படியாவது இந்த பழக்கத்தை விடுறீங்களா பாப்போம். சரி நாங்க கிளம்புறோம். சீக்கிரம் வா. வரேன். இவன் இந்த மாதிரி பண்ணா என்னதான் பண்றது? அண்ணா நீங்க வந்ததுல இருந்தே அவர் இப்படிதானே பண்றாரு. கையில் என்னாச்சு? அது தூசி பட்டுருச்சு. அந்த மருதனுக்கு போய் சொல்லணும். அவன் வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் காட்டுக்குள்ள அவன் ஒண்ணுக்கு போனேன். அப்போ அவன் கண்ணாலே பார்த்தேன், அந்த சாண்டி அந்த மேரி இவங்க தப்பு பண்ணிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்சுதான் அந்த மைக்கேல் குடுக்காருன்னு ஆனது தெரியுமா? அவன் மன நிம்மதியே இல்ல. ஆனா அந்த சாண்டியை ஒண்ணும் பண்ண முடியாது. அவனோட கொலைக்காரன். இந்த மாதிரி திருட்டு பசங்களை இந்த ஊரிலே வாழ விடக் கூடாது. அதுதான் நான் சொல்றேன். தோட்டத்திலே வேலைக்கு ஆள் இருக்கு. ஆரம்பிச்ச எவ்வளவு நேரம் ஆச்சு? விளையாடி விளையாடி ஊரு பூரா ஏதோ பேசிட்டு இருக்காங்க மைக்கேல். என்னாச்சுடா? ஏன் உனக்கு தெரியாதா? சொன்னாதானடா தெரியும். இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணா கொன்னுடணும். உன் அண்ணனும் உன்னோட ஒய்ஃப் என்னடா விளையாடுறாங்க? விளையாட்டா? ஊரெல்லாம் தான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? உன் ஒய்ஃபும் அண்ணனை வச்சிருக்காங்களாம். என்னடா சொன்ன? இந்த அடிச்சு கொள்ளுவோட. ஆண்டனி யாருங்க? அவங்க பேர்ல ஒரு லெட்டர் வந்திருக்கு. எப்பா உனக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்குப்பா, கொடுங்க. யார் அனுப்பியிருக்கா? யாருன்னு தெரியல. கையெழுத்தை பார்த்தா தம்பியோடதுன்னு நினைக்கிறேன். அவனோடது தான். என்ன விஷயம் போட்டிருக்க? படிக்கிறேன் இரு. அன்புள்ள ஆண்டப்பனுக்கும் குட்டப்பனுக்கும் மொய்தீனுக்காக தொம்பி எழுதுறேன். நீங்க வருத்தப்படக்கூடாது. சத்யா அண்ணனுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரியவே கூடாது. நம்ம சாரு படுத்த படுக்கையா கிடக்குறாரு. முந்தா நேத்து அவங்க ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அந்த மீட்டிங்ல போய் அவர் 5 மணி நேரம் பேசினாரு. பேசி முடிச்சு வீட்டுக்கு போகும்போது அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு. அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, என்னை உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொன்னாரு. சார் இப்போ ஐசியூவில் இருக்காரு. சத்யா அண்ணனுக்கு இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், ஏன்னா அவர் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்துருவாரு. அதனால அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேணான்னு சார் சொன்னார். கடவுள் புண்ணியத்தில் அவருக்கு எதுவும் நடக்கூடாதுன்னு மனசார வேண்டிக்கிறேன். அவர் பரிபூர்ணமாக குணமாகணும்னு நீங்களும் வேண்டிக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இப்படிக்கு உங்களோட தம்பி. அட கடவுளே, நம்ம சாருக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? சரி வா, நம்ம உடனே கிளம்பலாம். அப்படி சொன்னா சத்யா அண்ணன் ஏன்னு கேட்பார்ல. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். தம்பி சொன்ன மாதிரி எதையும் சொல்லாம நம்ம மட்டும் கிளம்பலாம். இல்லைன்னா எல்லா விஷயமும் இங்க கெட்டு போயிடும். வா.
பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டீங்க? அண்ணனோட தங்கச்சிக்கு ஒரு கல்யாண விசேஷம் வந்து. அப்படியா? நல்ல விஷயம். அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சா? ஆமா, அவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. ஆனா பார்த்தா அப்படி தெரியல. ஆமா, பொண்ணு பார்க்க தானே வந்திருக்காங்க. இவர் மட்டும் போனா போதும்ல. கல்யாணம் ஆகும்போது நம்ம எல்லாரும் போய் ஒரு 5-6 நாளைக்கு இருந்துட்டு வரலாம். இல்ல, மொய்தீன் அண்ணன் போகும்போது நானும் போயிட்டு வந்துடுறேன். எங்க அம்மாவையும் பார்த்துட்டு வந்துருவேன்ல. இவங்க 2 பேரும் போகும்போது நான் மட்டும் தனியா. அப்போ ரொம்ப நல்லது. உங்க கூட நானும் வரேன். சாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது இல்ல, நீங்க இப்ப எங்க கூட வர்றது நல்லா இருக்காது. தம்பிக்கு அவ்வளவா விவசாயம் வராது. நீங்க எங்க கூட வந்தா நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் பாழா போயிடும். சத்யா அண்ணன், ஏன்டா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க இல்லாம நான் எப்படா இருப்பேன்? ஒரு 2 நாள் தானேண்ணா, அதுக்குள்ளார நாங்க ஓடி வந்துருவோம். சரி சரி, ஆனாலும் இது ரொம்ப மோசம். ஒண்ணு பண்ணுங்க, 2 நாள்னா 2 நாள்ல வந்துடணும். சரியா? 4-5 நாளைக்கு அப்புறம் எங்க கோயில விசேஷம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். சரியா? போயிட்டு வாங்க. கிளம்புடா. சத்யா அண்ணன். என்னடா அது குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? டேய், என்ன பாரு. டேய், சும்மா அழாத. 2 நாளைக்கு அப்புறம் இங்க வரப்போறீங்க தானே? போயிட்டு வாங்க. 2:30க்கு வண்டி இருக்கு. சீக்கிரம் போங்க. நேரம் ஆகுது, போங்கடா. சரி. ஆணிதானா நீ? ஆமா. நீங்க யாருன்னு தெரியலையே. இது சரியில்லையே. எனக்கு உன்னை பார்த்ததான் அடையாளம் தெரிஞ்சிருச்சு. நான் இதுவரைக்கும் உங்களை பார்த்ததில்ல. நானும் இப்பதான் உங்களை பார்க்கறேன். ஆனா எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, பாட்டி எங்க? ஜானி அண்ணா. அது சரி, வந்ததும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அவ ஷாக் ஆயிட்டா. உன்னை பின்ன தெரியாத ஒருத்தன் நீதான் ஆணியான்னு கேட்டா. அப்ப நீ யாருன்னு சொல்லலையா? ஆமாக்கா. அப்ப அவ ஷாக் ஆவ தானே செய்வா. நான் உனக்கு இவர் அறிமுகப்படுத்துறேன். இவர் தான் என்னோட ஜானி அண்ணா. ஆமா, மைசூர்ல இருந்து நேரா இங்கதான் வரீங்களா? வழியில எவ்வளவு மண்ணு தெரியுமா? குளிச்சாதான் சரியாகும். சரி சரி, வாங்க சீக்கிரம் வந்து குளிங்க. குளிச்சுட்டு வந்து அப்புறமா பாக்குறேன். டேய், கோழி பத்தாதுடா. நான் போய் ஒரு 4 கோழி பிடிச்சிட்டு வரட்டா? இல்லனா அதுவே போதும். டேய், அவன் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கான்ல. இன்னும் கொஞ்சம் கோழிக்கறி வேணும்னு கேட்டா மானம் போயிரும்ல. நீங்க இங்க கொஞ்சம் வாங்க. என்னையா? இல்ல, ஜானி அண்ணா கூப்பிடுறாரு. உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்ன ரகசியமா? அப்படி எல்லாம் இல்ல. பணம் நிறைய இருக்கா? அப்பா கிட்ட சொல்லி அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. எதுக்கு? எவ்வளவு நாள் தான் வாடகை வீட்டுல இருக்கிறது? சொந்த வீட்டுக்கு போவேனாமா? அது சரி. இதுல 50,000 இருக்கு. இதுல பாதி பணம் அவர் தான் போட்டிருக்காரு. அப்படியா? அப்பவும் பேக்கரியில நல்ல லாபம் வருதுன்னு அர்த்தம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஆனாலும் பரவாயில்ல. இவங்க இங்க பணம் இல்லாம ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீ கொண்டு வந்தது நல்லதா போச்சு. நாளைக்கு காலையிலேயே அண்ணா திரும்பி போறாராம். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? 4 நாளைக்கு அப்புறம் கோயில் விசேஷம் வருது. அதை பார்த்துட்டு நிதானமா போலாம். பேக்கரியில வேலைக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க. நான் கண்டிப்பா போறேன். அப்படியா? அப்ப சரி. அப்ப நீ சீக்கிரம் கிளம்பு. நம்ப முடியாது. சரி, கோழி குழம்பு என்னாச்சு? ஐயோ, மறந்துட்டியா? அந்த பணத்தை எடுத்து வை. இந்தா. அண்ணா, ஒரு விஷயம் தெரியுமா? நண்பன் துரோகம் பண்ணிட்டான். 2 பேரையும் காணோம். யாரு? சத்யாவையும் மைக்கிளோட மனைவி மேரியும் 2 பேரையும் காணோமா? பாட்டிமா, எல்லாரும் என்ன சொல்றாங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. திருவிழா முடிஞ்சதும் எல்லாரும் வீட்டுக்கு போலான்னு மேரிய தேடணும். அவளை காணோம். அவ எங்களுக்கு முன்னாடியே புருஷன் கூட போயிருப்பான்னு நினைச்சோம். விடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாவை காணோம் சொல்லி அந்த பையன் ஒரே அழுக. விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவனையும் காணோன்னு. என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. நான் உண்மையை சொல்ல போது யாரும் நம்பல. ஆணிக்கிட்ட கேளு. நான் அன்னைக்கு சொல்லலையாமா?
மைக்கேல் எங்க? இந்த மாதிரி ஒரு கெட்டது நடந்தா அவன் எப்படி ஆளுங்க மூஞ்சில முழிப்பான்? நாங்களும் கதவெல்லாம் போய் தட்டி பார்த்தோம். இல்ல, அவன் கண்டிப்பா இப்படி ஒரு தப்ப பண்ணவே மாட்டான். அப்ப நீ தானா மேரியா கடத்தி கொண்டு போனது? நிறுத்த. என் மேல சாடி கேட்டு என்ன பிரயோஜனம்? குட்டி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஏற்பாடு ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப நாளாச்சு. நான் என் கண்ணாலே பார்த்தேன், மருது அவன் கண்ணாலே பார்த்தேன். அப்படி எத்தனை பேர் பார்த்தாச்சு? எனக்கு சந்தேகமே கிடையாது. மேரியை கடத்தி கொண்டு போனது அந்த சாண்டிதா. அது உண்மை உண்மை உண்மை. அணி, கொஞ்சம் நில்லு. நில்லுன்னு சொல்றேன்ல. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். அதுக்காக தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன். அதுக்காக தான் எங்கேயும் வந்திருக்கேன். நான் சரியில்லைதான், மோசமானவன் எல்லாம் தான். ஆனா உங்ககிட்ட ஏதாவது நான் தப்பு பண்ணிருக்கேனா? அந்த ஆளு நான் ஏமாத்தினேன்னு சொல்றாரு. அது எப்ப செஞ்சேன், எங்க செஞ்சேன்? பதில் சொல்லு. எனக்கு துரோகம் பண்ணாங்கன்னு நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. நீங்க இங்க இருந்து போனா அதுவே எனக்கு போதும். அணி, நான் எல்லா இடத்துலயும் தேடினேன் உன்னை நேர்ல பார்க்க. அடக்கம் பண்ண இடத்துக்கு நீ வந்துட்டு போன தெரிஞ்சப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. பழி வாங்க முடியலன்னு நினைச்சேன். எங்கடா அவ? புருஷனையும் புள்ளையும் வேணாம் சொல்லிட்டு உன் கூட ஓடி வந்த அந்த நாதாரி எங்கன்னு தானே கேக்குறேன். ஜானி, ஜானி, போடா. நீ நல்லவன் தான். உன் தங்கச்சி உனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ குடும்பத்தையும் உனக்கு பிடிக்கும். என்ன நீ கொலை பண்ணா ஜெயிலுக்கு தான் போகணும். ஏன் அப்படி எல்லாம் பண்ற? நான் ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்கேன்டா. வேண்டாம், நான் சொல்றது கேளு. ஜானி வேண்டாம். ஜானி சொன்னா கேளு. ஜானி சொல்றல, விடு. ஜானி வேண்டான்னு சொல்றல, விடு. ஏய், நிறுத்து. வாங்க வாங்க. நீ என்ன அடிச்சதுல எந்த தப்பும் இல்ல. என் தம்பி பையனே என்ன அடிச்சிட்டான். ஆனா அவன் அடிச்சதும் என் இதயம் நொறுங்கிருச்சு. ஒண்ணு நான் தப்பு சொல்ல மாட்டேன். உன் இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. யாரும் என்ன நம்ப வேண்டாம். நம்ப சொல்லி யாரையும் வற்புறுத்தவும் மாட்டேன். ஆனா உண்மை உனக்கு தெரியணும். என்னோட சாரு இறந்துட்டாரு. எப்போ? எப்படி? இன்னைக்கு காலையில ஊர்ல இருந்து இப்பதான் ஒருத்தர் வந்து சொன்னாரு. என்னால தாங்க முடியல மேரி. நான் இப்பவே கிளம்புறேன். உன் பையன் எங்க? இங்கதான் இருந்தா. நீ எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லிடு. விடிய காலையில் நான் அங்க இருக்கணும். நான் போறேன். என்னோட சாரு இறந்தத என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. காரியம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. வேதனையில கட்சி ஆபீஸ்லயே படுத்து தூங்கிட்டான். என்னாச்சு தம்பி? இந்த நேரத்துல நீங்க என்னாச்சு?
என்னாச்சுன்னு சொல்லு. என்னன்னு சொல்றா? என்ன ஆச்சுன்னு கேக்குறல்ல? எதுக்கு நைட் இங்க வந்திருக்க? பையனுக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல நிலத்துல ஏதாவது பண்ணிட்டாங்களா? நான் ரொம்ப மோசமானவன். யாரும் என்ன நேசிக்கவே கூடாது. அவ்வளவு மோசமானவன். நான் ரொம்ப மோசம். டேய், எனக்கு எதுவும் புரியல, தெளிவா சொல்லு. இவ்வளவு நாள் நான் செஞ்ச தப்புக்காக கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. என்கிட்ட பாசம் காட்டினவங்களை சரியா புரிஞ்சுக்கல. அவங்க சொல்றது எதுவுமே கேட்கல. கடவுள் என்ன தண்டிச்சிட்டாருனா. டேய், இப்ப நீ என்னதான்டா சொல்ல வர? என்னடா? என்ன ஆச்சு சொல்லு. டேய், காசு இல்லைன்னா விளையாடாதீங்க. முடியாது. ஏஞ்சு போ. ஏஞ்சு போ. அந்த மாதிரி பண்ணல. அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்றேன்ல. சீட்டை போடுங்க. அதான்டா நானும் சொல்றேன். நீ முதல்ல சீட்டு போடு. டேய், எனக்கு சீட்டு போடுறா. கடனுக்கு சீட்டு போட முடியாது. அப்படி சொன்னா எப்படி? என் காசு பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கல்ல, சீட்டை போடுறா. கடனுக்கு சீட்டு போட முடியாது. போட முடியாதா? இங்க பாருடா, உன் படத்தை யாரும் எடுக்கல. நீ தோத்ததுனால தான் பணம் எல்லாம் போச்சு. சும்மா இங்க இருந்து வளவழன்னு பேசாம எஞ்சி போடா. டேய், இந்த மைக்கிளுக்கு எவனோட இதுவும் தேவையில்லை. நாளைக்கு காலையில உங்க கடன் எல்லாத்தையும் நான் தீர்த்துடுவேன்டா. அப்படின்னா நீ இப்ப எஞ்சி போ. நாளைக்கு காலையில நீ வந்து விளையாடு. எனக்கு சீட்டு போடாம எவனும் இங்க விளையாட கூடாது. நீ விட என் பணம் முழுசையும் திருட்டு விளையாட்டு விளையாடி எல்லாத்தையும் திருடிட்டானுங்க. உன்னையெல்லாம் அந்த கடவுள் சும்மாவே விட மாட்டான். கேசல் கூட டேய், மைக்குள் உன மாதிரி நிறைய பார்த்திருக்கேன்டா. எனக்கு இந்த காசுல ஒண்ணுமே இல்லடா. சும்மாடா. எனக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. வாடி நீ. மேரி, நீ வீட்டுக்கு போடி, நான் வந்துடுறேன். அவங்க எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்கடி. ஒழுங்கா நடங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாதா? என்னடி சொல்ற? அவங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பணம் போடுறது நல்லதா போச்சு. எதுக்கு குடிக்கணும், எதுக்கு சீட்டு விளையாடணும்? போதையில சீட்டு விளையாடணும் இப்படிதான் இருக்கும். நீ சொன்னதெல்லாம் சரிதான். காசு வரும் போகும். இருந்தாலும் வீடு கட்டுறதுக்காக வச்சிருந்த பணம் போயிடுச்சுன்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியல மேரி. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். ஐயோ, பணம் போனா வந்துருண்டி, அதான வாழ்க்கை. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் சத்யா அண்ணா கிட்ட சொல்லிடாத. என்ன? கண்டிப்பா நான் இதெல்லாம் சொல்லுவேன். இவ்வளவு நாளா நான் பொறுத்துக்கிட்டேன். இனி முடியாது. அவர் சார் இறந்திருக்காரு, போயிருக்காரு. அவரு திரும்பி வந்தவனே ஏதாச்சும் ஒன்று செய்யணும். என்னது, சார் இறந்துட்டாரா? சத்யா அண்ணா எப்ப போனாரு? என்கிட்ட நீங்க பேசாதீங்க. என்னோட அண்ணா மைசூர்ல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு அது. இடம் வாங்குறதோட காசுக்கு மேல எங்க அப்பா வேற கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. எனக்கு பணம் தரதுக்கு ஆள் இருக்கு. அந்த கணக்கை பத்தி நீயா இப்ப பேசிட்டு இருக்க? ஜானி அவங்க தங்கச்சிக்கு பணம் கொடுத்துட்டு போயிருக்கான். உன் அப்பா அவன் பொண்ணுக்கு காசு கொடுத்துருக்கான். எனக்கு தரல. அப்படியா? அப்படிதான் நினைக்கிறீங்களா? அப்புறம் அந்த பணத்தை வச்சு ஏன் சீட்டு விளையாட போனீங்க? யார கேட்டு எடுத்தீங்க? நான் என்னுடைய பொண்டாட்டி பணத்தை தான் எடுத்துட்டு போனேன். அவளுக்கு அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரிய வேண்டியது இல்ல. இல்லையா? பெரிய விஷயம் இல்லையா? நான் எப்படி வீட்டுக்கு காசு கொண்டு வந்தாலும் நீங்க எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கேட்க மாட்டீங்கல்ல? ஆமா, நீ இப்ப எதை பத்தி பேசுற? நீ எப்படி பணம் கொண்டு வந்தாலும் நான் கேட்க மாட்டேனா? ஆமா, எப்படி காசு கொண்டு வருவ? சொல்லுடி, சொல்லு. சொல்லுன்னு சொல்றல்லடி.
मेरी 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 அந்த ஊர்ல இப்போ மோசமான பொருளையை கிளப்பிட்டாங்க. நம்ம சார் இறந்ததுக்கு தான் நீங்க இங்க வந்தீங்கன்னு யாருக்கும் தெரியாது. மேரியும் நீங்களும் ஓடிட்டீங்கன்னு சொல்றாங்க. என்னுடைய பையன் முகத்து கூட என்னால பார்க்க முடியல. இனிமே நான் எப்படி அவனை வளர்ப்பேன்? சத்யானா, என் பையனுக்கு நீங்க மட்டும்தானே இருக்கீங்க. எப்படியாவது அவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு. இந்த உண்மையெல்லாம் எனக்கு போலீஸ்கிட்ட சொல்லணும். வேணும்னு பண்ணதா இல்ல தெரியாம நடந்த விபத்தான்னு போலீஸ் தானே முடிவெடுக்கணும். மேரி போயிட்டா. அவன் ஜெயிலுக்கு போறேன்னு சொன்னப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. யாருக்கிட்டையும் நீ எதுவும் சொல்லவும் வேண்டாம், எங்கேயும் போகவும் வேண்டாம். இறந்தவங்க இனி திரும்பி வர போறதில்ல. நடக்க கூடாதது நடந்துருச்சு. இனி உன் பையனை பத்தி யோசி. அவன் தான் இனி எல்லாமே. சொந்த அப்பா மாதிரி பெரியப்பா ஆக முடியாது. ஊர்க்காரங்க சொன்ன புரளி தான் உண்மை. மேரி இன்னும் சாகல. சத்தியா கூட ஓடி போயிட்டா. மேரியோட சடலம் கிடைக்கிற வரைக்கும் யாருக்கும் இந்த உண்மை தெரியக்கூடாது. ஊர் முன்னாடி வராம நான் இங்கேயே இருந்தா போதும்ல. என் உயிரே நீதான்டா. உனக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். பரவாயில்ல, விடுறா. நீ கவலைப்படாத. ரொம்ப கட்டாயப்படுத்தி அவனை நான் ஒத்துக்க வச்சுட்டேன். ஆனா என் தம்பி எங்க எப்படி வாழ்றான்னு கூட எனக்கு தெரியல. நான் ஒரு திருட மாதிரி அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஊருக்கண்ணுல படக்கூடாது இல்ல. இவ்வளவு நாளா உன் அம்மா கெட்டவன தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, அவ ஒரு பாவண்டா. நேர்மையும் நியாயமா வாழ்ந்தவ. நீ என்ன மன்னிச்சிரு ஜானி. இதுதான் இப்ப என்னோட சொத்து. நான் எங்க போனாலும் உன் அப்பாவுக்கு எப்பவும் லெட்டர் எழுதுவேன். அதுக்கு உன் அப்பா எழுதின மறுபதில் இது. எல்லா உண்மையும் இதுல இருக்கு. எப்போவாவது படி. அப்புறம் பெரியப்பா மேல இருக்கிற வெறுப்பு எடுத்திருப்பா. நீ என்ன உண்மையா நேசிக்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. என்ன மறந்துற. எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு எந்த தப்பும் பண்ணல. அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு. நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன்னா நில்லுங்க பெரியப்பா. Mm-mm-mm.